Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். By the abundant grace of God, we are gathered here in the first Sunday of this 10th month of this year 2020. இந்த வருஷத்தின் 10வது மாதத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் அவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிறோம். When we look at all the things that have already happened in this calendar year, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து நடந்த சம்பவங்கள் யாவும் நம்ம யாவருக்கும் நன்றாக தெரியும். there is no doubt that it is only the grace and the mercy of God that has brought us this far. தேவனுடைய அளவற்ற கிருபையும் இரக்கமும் தானே நம்மை இந்த அளவாய் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. And the Lord who led us this far is faithful to lead us until He comes in the clouds of glory. ஆண்டவர் திரும்ப அந்த மகிமையின் மேகத்திலே வருகிற வரைக்குமாய் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் அவர் நடத்தவல்ல. God is faithful and He will always be faithful. அவர் உண்மையுள்ளவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். But we have to make sure that we are faithful to Him. ஆனால் நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். With these few words, I would like to draw your attention to the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வசனங்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். If you have your Bibles and if you are physically able, please stand with me to honor the reading of God's கர்த்தருடைய Word. வேதம் இருந்து நீங்கள் எழுந்து நிற்க திராணி உள்ளவர்களானால் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். First of all, let us turn to the book of Isaiah, chapter number 40. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் In verse number 11, 11ஆம் வசனம். and then we'll go to the first epistle of Apostle John, chapter number 3 and verse number 9. 1 யோவான் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம். Isaiah chapter number 40 and verse number 11. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம். It says, "He shall feed his flock like a shepherd. He shall gather the lambs with his arm, and carry them in his bosom, and shall gently lead those that are with young." மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். 1 John chapter number 3 and verse number 9. 1 யோவான் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம். "Whosoever is born of God doth not commit sin, for his seed remaineth in him, and he cannot sin, because he is born of God." தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let's bow our heads and close our eyes for a நாம் word of நம்முடைய prayer. தலைகளை வணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, we thank You for the grand privilege that You have given us to meditate upon Your word this morning. இந்த கால வேளையிலே நம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank You, Heavenly Father, for blessing the reading of Your infallible word. ஆண்டவரே, நம்முடைய வெள்ளமதிக்க முடியாத இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிக்க தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு I ஸ்தோத்திரம். pray that You will anoint these lips to speak Your anointed word. ஆண்டவரே, நம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். I pray that You will anoint every ears to hear Your word, every hearts to receive Your word. ஆழமாய் கேட்கிற செவி ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தையும் நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். I pray that You will anoint every lives to be transformed by Your word. நம்முடைய வார்த்தையினாலே மறுரூபமாகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. ஆண்டவரே, எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து May the அப்புறப்படுத்துகிறேன். liberty of Your Spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் இந்த இடத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்று Let our ஜெபிக்கிறேன். focus and our concentration be upon listening to Your voice this morning. இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையின் சத்தத்துக்கு எங்கள் கவனத்தை முழுவதுமாய் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். Pray that You will hide myself and reveal Yourself to Your people. ஆண்டவரே, என்னை நீர் மறைத்து உம்முடைய ஜனங்களுக்கு நீர் வெளிப்படும். Manifest Your presence through Your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்முடைய பிரசன்னத்தை நீர் வெளிப்படுத்தும். Let them not hear the natural voice of a natural man, but let them hear the voice of the Spirit in the ears of their heart. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற இயற்கை மனிதனுடைய இயற்கை சத்தத்தை கேட்கிறவர்களாய் அல்ல,
ஆண்டவரே ஆவியானவருடைய சத்தத்தை அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் உதவி செய்யும். We declare that all the glory, honor and praise is yours and yours alone. ஆண்டவரே சகல துதி கன மகிமை மேன்மையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். For we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவேற பெற்ற உம்முடைய நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். As most all of you know that we have been talking several things on the series, The Purpose of God in the Life of a Believer. கடந்த சில வாரங்களாக நீங்கள் யாவரும் அநேகர் அறிந்திருக்கிறபடி தேவனுடைய நோக்கம் ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன என்பதை நாம் பார்த்து தியானித்து வருகிறோம். And I am told that there is no live broadcast of this message this morning. இந்த காலை வேளையிலே இந்த செய்தியானது நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவில்லை. But I hope and pray that the edited version would be uploaded very soon so that people can follow. இதன் பின்பாக பதிவு செய்து அது திருத்தப்பட்ட அந்த காரியம் தொடர்ந்து உங்களுக்கு வரும். Because it is a series and those that want to hear continuously, they will have the message be made available on the YouTube as soon as possible. ஏனென்றால் இது ஒரு தொடர் போதனையாய் இருக்கிறதுனாலே தொடர்ந்து கேட்கக்கூடியவர்கள் அது பதிவு செய்து திருத்தப்பட்ட அந்த செய்தியை யூடியூப்ல அப்லோட் பண்ண பின்பு அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள உங்களுக்கு வசதி உண்டாகும். And last week we talked about how the growth of a believer is very important as soon as he is born again. கடந்த வாரம் நாம் பார்த்தது என்னவென்றால் ஒரு விசுவாசி மறுபடியும் பிறந்தவுடனே ஆண்டவருக்குள்ளே வளர்கிற வளர்ச்சி எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். And I would like to continue from where I left off in the last week. கடந்த வாரத்தில் எந்த இடத்துல விட்டனோ அதிலிருந்து நான் தொடர விரும்புகிறேன். We focused on what Peter the apostle talked about the growth of a believer. ஒரு பேதுரு எழுதின நிருபத்திலே பேதுரு எழுதுகிறார் ஒரு குழந்தை விசுவாசி வளர்வதற்கு என்ன அவசியம் என்று. He specifically talked about the desire of a newborn baby. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையின் வாஞ்சையை பற்றி என்னவென்று பார்த்தோம். How a newborn baby desires, like that a born again believer must desire the sincere milk of the word. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையினுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாய் இருக்கிறதோ அதுபோல மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை வாஞ்சை அப்படியாக We cannot be blind and callous and think that everything that we hear from every side will be the word of God. எல்லாவற்றையும் நாம் அறியாதவர்களாக அதை குறித்த கரிசனை இல்லாதவர்களாக அந்த வளர்ச்சியின் காரியங்களை நாம் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிடக்கூடாது. What we hear, what we believe and what we follow in our life must be the sincere milk of the word. நாம் எதை கேட்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதை நாம் கீழ்ப்படிந்து கடந்து செல்கிறோம் என்கிற சகலமும் அவருடைய வார்த்தையாக இந்த கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் அடிப்படையாக It must be unadulterated, it must be pure. அது கலங்கப்படாதது, கலப்படம் இல்லாதது, அது சுத்தமானது. Because we are living in a world where there is a lot of contamination even when it comes to the word of God. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இந்த உலகத்திலே சகலவற்றிலும் கலப்படமும் அசுத்தமும் நிறைந்து ஒன்றாய் இருக்கிறது. As there is adulteration in material things, even in spiritual things the adulteration happens. உலக பிரகாரமான காரியங்களிலே பொருட்களிலே அவர்கள் எப்படி கலப்படம் செய்து அதை அசுத்தப்படுத்தி அவர்கள் விற்கிறார்கள் அதுபோல இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலும் தேவனுடைய வார்த்தை கலப்படமாகி உண்டு. Whenever there is an adulteration there will always be deception there. எங்கே கலப்படமும் அசுத்தமும் வருகிறதோ அந்த இடத்திலே வஞ்சகமும் உண்டாகும். For example, if in a grocery store somebody is selling an adulterated grocery, ஒரு மளிகை கடையிலே அது கலப்படம் செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் என்று வைத்துக் கொள்வோமானா people buy that because they are deceived. They don't know that there is deception there, there is adulteration there. அந்த கடையிலே அது கலப்படம் உள்ள மளிகை பொருள் என்பதை அறியாமல் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் அந்த பொருளை தங்களுக்கு என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். So in these last days the scenarios have almost become the same even in the spiritual world. இந்த கடைசி காலத்திலும் உலகத்தின் காரியங்கள் எப்படி விதமாய் கலங்கப்பட்டு அசுத்தமாகி கலப்படமாய் இருக்கிறதோ ஆவிக்குரிய உலகத்திலும் அதே காரியம் நிகழ்கிறதா இருக்கிறது. You read one thing, you come here and hear one thing, and you go out, you hear another thing, and
everything comes to you in the name of the word of God. தேவனுடைய வார்த்தை என்கிற பேரிலே நீங்கள் இங்க வரும்போது கேட்கிறது ஒரு காரியம், நீங்கள் வீட்டில் அமர்ந்திருந்து படிக்கிறது ஒரு காரியம், வெளியே சென்ற பின்பு நீங்கள் கேள்விப்படுகிறது இன்னொரு காரியமா, இவ்விதமாய் கலந்து கலந்து தேவனுடைய வார்த்தை என்கிற போர்வையிலே உங்களை நோக்கி வருகிறதா இருக்கிறது. Even sometimes when you turn on the so-called Christian television, you hear another thing in the name of God's word. தேவனுடைய வார்த்தை என்கிற பெயரிலே தொலைக்காட்சி தொடரிலும் கூட அவங்க ஒளிபரப்பாகிறவர்களும் கூட கலப்படமான காரியங்கள். And you have so many things on the internet that is available in the name of God's word. தேவனுடைய நாமத்தின் அந்த வார்த்தையின் பேரிலே இன்டர்நெட்ல அதிக விதமான காரியங்கள் உண்டு. See, if there is God's word, there is only one God's word. தேவனுடைய வார்த்தை என்றால் ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தை மாத்திரமே சாத்தியம். And that is sincere milk of the word. அது ஒரு களங்கம் இல்லாத ஒரு ஞானப்பாலை போன்றது. God's word is always pure. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் சுத்தமுள்ள வார்த்தை. God's word can never be contaminated. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் அது கலங்கப்படாது. The scripture says, as silver is tried in the furnace 7 times, so pure are the word of the living God. வெள்ளியை வந்து குகையிலே போட்டு புடமிடுகிறது போல கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாயிற்று. If God's word is contaminated, it is no more God's word. தேவனுடைய வார்த்தை அது கலங்கப்பட்டு கலப்படமானால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல. இது கலப்படமாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றதுக்கு அங்க என்ன இல்ல, கலப்படமாச்சினாலே பிசாசின் வார்த்தை தான். That's what happened in the beginning in the book of Genesis. அதுதான் ஆதியாகம புத்தகத்திலே நடந்த ஒரு காரியம். The devil, he took the word of God, பிசாசு தேவனுடைய வார்த்தையை எடுத்தான், and he added his own. அவன் தன்னுடைய சுயத்தை சேர்த்தான். What happened? என்ன நடந்தது? That became the word of the devil, word of the enemy. பிசாசுடைய எதிராளியுடைய வார்த்தையாக மாறி போனது. Praise the name of the living God. That is why if a believer has to grow in Christ, ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ளே வளரப்பட வேண்டுமானால், the apostle Peter wrote, as newborn babes desire ye the sincere milk of the word that ye may grow thereby. புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய். Genuine growth is possible only when we desire the sincere milk of the word. உண்மையான நேர்மையான வளர்ச்சி என்பது தேவனுடைய களங்கமில்லாத அந்த வார்த்தையின் மீது மாத்திரமே. Only when we have the desire for the sincere milk of the word, we will be able to receive the sincere milk of the word. களங்கமில்லாத ஞானப்பாலாகிய அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வாஞ்சித்தால் மாத்திரமே அதே காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Spiritual growth cannot happen as a result of force feeding. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது கட்டாயப்படுத்தி போஷிக்கிறதுனால உண்டாகிறதல்ல. When you have little children growing up, சிறு குழந்தைகள் வளர்கிற வளர்ச்சியிலே there are 2 types of growth. இரண்டு விதமான வளர்ச்சிகள் உண்டு. The first type is when you feed the child, it will take it with desire and with an acceptance. ஒரு குழந்தையை நீங்க அதுக்கு சாப்பாடு கொடுத்து போஷிக்கும் போது ஊட்டும் போது அது தானாகவே அது மீது ஆசைப்பட்டு வாங்கிக் கொள்ளும். That is one type of children. அது ஒரு வகை பிள்ளைகள். But another type of children is they will always be resistant to take food, to consume food. பிள்ளைகள் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பிடுறதுனா உங்களுக்கு அதுக்கு எதிர்ப்பாங்க. அவங்க It will hardly have any desire for food. அந்த சாப்பாட்டை குறித்த வாஞ்சை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. If you come one step closer with food, it will run 10 steps away. அவங்க கிட்ட சாப்பாடை ஒரு அடி எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க 10 அடி தூரம் ஓடுவாங்க. Some will consume and spit it out. சிலர் வாயில வச்சு துப்பி விடுவாங்க. But spiritual growth, ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி we need to understand it cannot happen as a result of force feeding. அது கட்டாயப்படுத்தி போஷிக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஒரு காரியம் அல்ல. The problem with a lot of believers is அநேக விசுவாசிகளுக்கு இருக்க பிரச்சனை என்னவென்றால், they say that they are born again, அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் மறுபடியும் பிறந்தோம். they say that they are believers, அவர்கள் விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். they congregate and assemble themselves together, அவர்கள் ஒன்றாக அந்த சபையிலே கூடி வருகிறார்கள். even they read the Bible, அவர்கள் வேதத்தையும் வாசிக்கிறார்கள். but the desire is not there. ஆனா அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ளே இல்லை. Just to as a ritual they are handling the word of God. ஒரு சடங்கு
சம்பிரதாயம் போல தேவனுடைய வார்த்தையை அவர்கள் They are reading the word of God is a ritual. தேவனுடைய வார்த்தையை படிப்பதும் ஒரு சடங்கு. Their study of the word is a ritual. தேவனுடைய வார்த்தையை படிப்பதும் அது ஒரு சடங்கு. When they come to hear the word of God, it is just a ritual. தேவனுடைய வார்த்தையை கேட்க வருகிறார்கள் என்றால் அதுவும் ஒரு சம்பிரதாயம். But God's word must be approached with a desire. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அணுகும்போது வாஞ்சையோடு கூட அணுக வேண்டும். Because God's word has the power to supply the strength for us to grow. ஏனென்றால் நாம் வளருவதற்கு ஏற்ற ஒரு பலத்தை தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. Like a natural food has got many nutrients and vitamins to nourish the body to make the body grow. இயற்கையான உணவிலே உள்ள அந்த சத்துக்களும் அந்த விட்டமின்களும் எப்படி நம்முடைய இந்த சரீரத்தை வளர்ச்சிவிட்டு அது உதவுகிறதோ The sincere milk of the word, the unadulterated word of God, கலப்படம் இல்லாத கலங்கம் இல்லாத அந்த ஞானப்பாலாகிய தேவனுடைய வார்த்தை, it has got the power, it has got the strength, அதுக்கு வல்லமை உண்டு, அதற்கு பலம் உண்டு. it has got the vitamins, it has got all the spiritual nutrients so that we can grow in the Lord. ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய சகல காரியமும் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அடங்கி That is why we should never belittle the desire for the word of God. அதனாலதான் அந்த தேவனுடைய வார்த்தை மீது இருக்கிற வாஞ்சையை நாம் ஒரு காலம் Why do many people lack in the desire for the sincere milk of the word? தேவனுடைய வார்த்தையாகிய இந்த ஞானப்பாலிலே அவர்களுக்கு அநேகருக்கு வாஞ்சை இல்லை. Why many people struggle to have the right kind of desire for the sincere milk of the word? ஏன் ஒரு சிலருக்கு அநேகருக்கு இந்த வார்த்தையின் மீது ஒரு வாஞ்சை இல்லாத ஒரு காரியம்? It is because the desire that they need to have for God is being directed to something else. ஆனா அவர்களுக்கு ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கு மேல கொண்டிருக்கக்கூடிய அந்த வாஞ்சைக்கு பதிலாக வேற ஏதோ அவர்களுக்கு வாஞ்சை உண்டாயிருக்கிறது. They have misplaced priorities. அவருடைய வாஞ்சையினுடைய முன்னுரிமையை முதலுரிமையை அவர்கள் வேற இடத்துல வைத்து They have some or little desire for God's word, but most of the desire is going towards something else. தேவனுடைய வார்த்தைக்கு தங்களுடைய வாஞ்சை கொஞ்சத்தை வைத்துவிட்டு மீதமெல்லாவற்றை வேறு காரியங்களிலே வைத்திருக்கிறார்கள். But if a believer has to genuinely grow in Christ, ஆனால் ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ளே உண்மையாய் வளர வேண்டுமானால் it's very important that he must bring back all of his desire and place it on the right thing, which is the sincere milk of the word. தன்னுடைய வாஞ்சை முழுவதையும் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து இந்த கலங்கமில்லாத தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சையாய் இருக்கிறார். That is why the scripture says it is the desire of a newborn baby. அதனால தான் அந்த வேதவசனத்துல பார்க்கிறோம் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை. Last week I told you a newborn baby's desire is very focused. நான் கடந்த வாரம் சொன்னேன் அந்த சிறு குழந்தையினுடைய வாஞ்சை பிறந்த குழந்தையினுடைய வாஞ்சை அது கவனமுள்ள ஒரு வாஞ்சை. It will always have only one desire. It has not got many desires. அதுக்கு अनेक வாஞ்சைலாம் உண்டாயிருக்கிறது ஒரே ஒரு வாஞ்சை தான் உண்டாயிருக்கும். If it gets hungry, it should desire the sincere milk. அது பசியாய் இருந்ததுனா அந்த பாலின் மேல அது வாஞ்சையாய் இருக்கும். Praise the name of the living God. That is very important in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது மிகவும் முக்கியமானது. And today I would like to continue about the growth of a believer. இந்த நாளிலே தொடர்ந்து கிறிஸ்து விசுவாசியுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பார்க்கிறோம். The scripture that Isaiah the prophet wrote in his day and time. ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே தன்னுடைய காலத்திலே வாழ்ந்தபோது அவன் எழுதின காரியம். He says he shall feed his flock like a shepherd. அவன் ஒரு மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பான். He shall gather the lambs with his arm and carry them in his bosom. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து And he shall gently lead those that are with young. தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். If you picture this particular scripture, இந்த குறிப்பிட்ட வசனத்தை உங்கள் கண்களுக்கு முன்பு ஒரு படமாய் நீங்கள் கொண்டு if you take what has been written and picture it in your mind, இந்த எழுதி இருக்கிற இந்த வார்த்தையை வசனத்தை உங்களுடைய சிந்தனையிலே ஒரு படமாக நீங்கள் கொண்டு it clearly talks about how a mother takes a baby to feed that baby. எப்படி ஒரு தாய் தன் பிறந்த குழந்தையை போஷிக்கிறாள் அவள் பால் ஊட்டுகிறாள் என்கிறத குறித்த ஒரு காரியம் நான் The scripture says he shall feed his flock like a shepherd. போல தன் மந்தையை அவர் மேய்ப்பார். He shall gather the lambs with his arm. அவர் தன்னுடைய புயத்தினாலே தன்னுடைய மந்தையெல்லாம் சேர்க்கிறார். And he will carry them in his bosom. மடியிலே சுமந்து கொண்டு வருகிறார். And he shall gently lead those that are with him. கரவலாடுகளை மெதுவாய் அவர் நடத்துகிறார். So when we have the sincere milk when we desire as a newborn baby for the sincere milk of the word of God, புதிதாய் பிறந்த குழந்தையை போல கலங்கமில்லாத
தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் வாஞ்சையாயிருந்தோமானால் this is how the Lord responds to the desire. தேவன் அந்த வாஞ்சைக்கு மறு உத்தரவாய் செய்கிற காரியம் He இப்படிப்பட்டதாய் just இருக்கும். responds the way a sincere mother would feed her child. எப்படி ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் அவனுடைய தாய் எப்படி அவளை பால் ஊட்டுகிறாளோ அதுபோல As a newborn baby, when we have the desire for the sincere milk of the word of God, ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல தேவனுடைய கலங்கமில்லாத அந்த வார்த்தையின் மீது நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். God is faithful to feed every sincere heart. ஒவ்வொரு உண்மையுள்ள உத்தமமுள்ள இருதயத்தையும் போஷிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He will gather us with his arms, அவர் தம்முடைய கரத்தினாலே அவர்களை carry us in his bosom, அடியிலே அவர் சுமக்கிறார். and he will gently lead us. மெதுவாய் அவர் And நடத்துகிறார். as we follow his gentle leading, அவருடைய மெதுவாய் நடத்துதலை நாம் பின்பற்றும்போது as we partake on feeding on the word of God, தேவனுடைய வார்த்தையிலே போஷிப்பை நாம் பங்கு பெறும்போது there is no doubt we will grow in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளருவோம், அதிலே எந்த சந்தேகமும் And கிடையாது. as we grow, our life will change. நாம் அமிதமாய் வளரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். As we grow, our life will go through a transformation every day. ஒவ்வொரு நாளும் வளருகிற ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாற்றம் We will be transformed by the renewing of our mind. நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நாம் மறுரூபமாவோம். The scripture says, if any man be in Christ, he is a new creature. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் All இருக்கிறான். old things pass away, everything become new. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. The actual grammar of that scripture is everything is becoming new each and every day. அந்த இலக்கணப்படி பார்த்தோம்னால் தமிழிலே ஆங்கிலத்துல சரியா இருக்கு. தமிழிலே சொன்னா ஒவ்வொரு நாளும் அது புதிதாகிக் கொண்டே இருக்கும். When it will become new? அது எப்பொழுது புதிதாகிக் கொண்டிருக்கும்? As we continuously have the desire. நாம் அந்த வாஞ்சையிலே தொடர்ச்சியாய் இருக்கும்போது The desire of a newborn baby. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல As we வாஞ்சை. continually partake on feeding on the word of அந்த God. தேவனுடைய வார்த்தையின் போஷிப்பிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கும்போது As we continuously follow the leading of the good shepherd. அந்த நல்ல மேய்ப்பனுடைய நடத்துதலே நாம் தொடர்ந்து இருக்கும்போது Then only everything will become new. அப்பொழுது மாத்திரமே சகலமும் புதிதாக்கப்படுகிறது. Praise the name of the living God. You know, in English there is a song. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு. I don't know who wrote it. அது யார் எழுதினாங்க எனக்கு தெரியாது அந்த But it பாட்டு. says, I looked at my hands and my hands looked new. நான் என் கரத்தை பார்க்கிறேன், கரங்களை பார்த்தா அது புதிதாயிருக்கு. I looked at my feet, they look new. என்னோட கால்களை பார்க்கிறேன், அது புதிதாயிருக்கு. See, a lot of people, they have misunderstood the becoming new that the scripture is talking about. இங்கே வேதவசனம் சகலமும் புதிதாகிக் கொண்டிருக்கிறதை குறித்த தவறான ஒரு கருத்து. Yes, the Bible says, if any man be in Christ, he is a new creature. அங்கே வேதவசனம் சொல்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியாய் All இருக்கிறார். things pass away and everything has become new. சகலம் எல்லாம் புதிதாகிக் கொண்டிருக்கின்றன. So, based on that scripture, they say, I looked at my hands, because of Jesus, they look new. அந்த வசனத்தின்படி பார்த்தா அந்த பாட்டுல சொன்னது போல நான் என்னோட கரத்தை பார்க்கிறேன், அது புதிதாய் இருக்கிறது. Before you knew Christ, if your hands are dirty, even after you knew Christ, your hands will be dirty. You have to wash it with soap. இந்த ஆண்டவருக்கு முன்பாக இந்த நீ ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பின்பாகவே உடைய கரங்கள் அழுக்காதா இருக்கு, நீ காலையில But the கழுவணும். work that you do with those same hands, they should be new work. ஆனா அந்த அழுக்குள்ள கரங்களை கொண்டு நீ செய்கிற அந்த கிரியை இருக்கிறது பாருங்க, அது புதிதாக இருக்கிறது. Before Christ, old work. After Christ, new work with the same hands. கிறிஸ்துவுக்கு முன்னான காலத்திலே அழுக்கு கைகளினால் அசுத்தமான கிரியைகளை செய்தோம். Hands won't look new, but the work that you do with your hands, it will look கரங்கள் new. புதிதாக இல்லைங்க, அதில் செய்யப்படுகிற கிரியைகள் புதிதாகிறது. And they say, I looked at my face, they look new. அந்த என் முகத்தை பார்க்கிறேன், அது புதிதாயிருக்கு. I looked at my eyes, they look new. என் கண்களை பார்க்கிறேன், அது புதிதாயிருக்கு. If you had a mole in your forehead before knowing Christ, even after Christ, that mole will be still there. நெத்தியிலே உங்களுக்கு மச்சம் உண்டாயிருந்தா நீ ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்தது போல பின்பும் அப்படித்தான் இருக்கும். The eyes will look the same. அந்த கண்களும் அப்படியே பார்ப்பதற்கு But the things that you see with your eyes, it will be a new vision. உன்னுடைய கண்களினாலே நீ பார்க்கிற பார்வை வேணால் வித்தியாசப்பட்டிருக்கும். Praise the name of the living God. Things must change. காரியங்கள் மாற்றப்படும். Nothing changes physically. சரீர பிரகாரமான எந்த ஒரு காரியமும் மாறுகிறது இல்லை. But the things that come out of our life, they become new. ஆனால் இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளிருந்து வெளிப்படுகிற சகல காரியங்களும் புதிதாக They become new. They get transformed each and every passing day. அது புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது மறுரூபமாக. Why? What's the reason? என்ன
காரணம் It's because of the growth of a believer. அது ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சியினாலே. It's because of the desire he has of a newborn baby. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போன்ற வாஞ்சை அவனுடைய. It's because of him partaking on the word of God. தேவனுடைய வார்த்தையிலே அவன் பங்கு பெற்றவனாய் இருக்கிறதுனால. It's because of him continuously following the leading of the good shepherd. நல்ல மேய்ப்பனுடைய நடத்துதலை அவன் பின்பற்றி செல்வதனால. See, a baby that is born, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா it never remains like a baby forever. அது எப்பவுமே குழந்தையாவே கிடக்கிறது இல்ல. It keeps on growing. அது வளர்ச்சி அடைகிறது. As it keeps on growing, அது வளர வளர the way it thinks, it becomes different. அது சிந்திக்கிற காரியங்கள் வித்தியாசமா The way it sees things, it becomes different. பார்க்கிறவர்கள் வித்தியாசமா The way it handles things, it becomes different. கையாளுவது வித்தியாசமா The way it walks, the way it talks, it becomes different. பேசுகிறது அது நடக்கிறது சகலம் வித்தியாசமா. The way the way in which the baby behaves, it becomes different. அந்த குழந்தை நடத்துகிற நடத்தைகளும் அந்த வித்தியாசம். So as the baby grows, maturity comes. அப்படியாக குழந்தை வளர வளர அதனிடத்திலே அந்த முதிர்ச்சி வளர்கிறது. As the baby grows, transformation comes. அந்த குழந்தை வளர வளர அதனிடத்திலே ஒரு மறுரூபம் வரும். As the baby grows, the change comes. அதனிடத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. In the same way, அதே போலவே when a person is born again in the family of God, தேவனுடைய குடும்பத்திலே ஒரு நபர் மறுபடியும் பிறப்பானார். and he has this desire for the sincere milk of the word like a newborn baby, ஆனபாலாகிய தேவனுடைய வார்த்தையிலே அவன் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல as he feeds on the sincere milk of the word, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலே தன்னுடைய வாஞ்சையை கொண்டிருப்பான். as he believes the sincere milk of the word, இந்த வார்த்தையிலேயே அவன் தன்னுடைய விசுவாசத்தை கொண்டவனாய் இருப்பான். as he follows the leading of the good shepherd, நல்ல மேய்ப்பனுடைய நடத்துதலை அவன் பின்பற்றி சொல்வானாரா, his life gradually changes and it gets transformed. அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைகிறது, ஒரு உருமாறுகிறது, புது மாற்றம் அடைகிறது. Praise the name of the living God. That's what the prophet Isaiah said thousands of years before the New Testament church. அந்த புதிய ஏற்பாட்டு சபையை குறித்த ஒரு தீர்க்கதரிசனமாய் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொன்ன காரியம் அது. So there are certain very important things that we need to keep in our mind as we grow in the Lord. ஆண்டவருக்குள்ளே வளர்கிற இந்த வளர்ச்சியிலே சில காரியங்களை நம்முடைய சிந்தையிலே நாம் வைக்க வேண்டியது அவசியம். Remember, this growth is a growth that constantly happens. இந்த வளர்ச்சி என்பது ஒரு நிலைத்த வளர்ச்சியாய் நடந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். What is the saturation for growing in the Lord? ஆண்டவருக்குள்ளே வளர்கிற வளர்ச்சிக்குரிய அளவு எந்த அளவு? What is the ceiling? What is the limit for our growth as a believer in Christ? கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிகள் என்கிற நிலையிலே நாம் வளர்கிற வளர்ச்சிக்கு வரையறை எது இல்ல. The scripture says we need to grow to the stature of Christ. நாம் அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நாம் வளர வேண்டும். So the saturation is growing to the image and the stature of Christ. நாம் அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நாம் வளர வேண்டும். Until we become Christ Jesus. நாம் கிறிஸ்து இயேசுவை போல மாறுகிற Until we become of a Christ-like nature. கிறிஸ்துவினுடைய தன்மையை போல நாம் தன்மையுடையவர்களாய் மாற வேண்டும். Until we be like Christ. நாம் கிறிஸ்துவை போல மாறுகிற வரைக்கும் Until we walk and talk like Christ. அவரை போல நடக்க அவரை போல பேசுகிற வரைக்கும் Until we live our life in Christ as he lived 2000 years before on this earth. வருடங்களுக்கு முன்பாக நம்மை போலவே மாம்சத்திலே வந்த இயேசு எப்படி நடந்தாரோ அதுபோல This growth keeps on happening in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இந்த வளர்ச்சியானது நடக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. And when that will end, அது எப்பொழுது நிறைவு பெறும்? when that will reach the saturation, அது எப்பொழுது அந்த நிறைவான வளர்ச்சி அடையும்? yes, Apostle John says, யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். he says, beloved, now are we the sons of God. சகோதரரே, நாம் இப்பொழுது பிள்ளைகள் இருக்கிறோம். We do not know how we shall be, நாம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படும். but when he shall appear, ஆனால் அவர் வெளிப்படும்போது we shall be like him. நாம் அவரை போலவே இருப்போம். So we shall see him as he is. அவர் இருக்கிறவனமாக நாம் அவரை So தரிசிப்போம். until which time does this growth happen? இந்த வளர்ச்சி அது எதுவரைக்கும் எப்படி நடந்து This கொண்டிருக்கும்? growth in a believer, ஒரு விசுவாசனுடைய it வளர்ச்சி continues to happen அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே until we see the Lord face to face, கர்த்தரை முகமுகமாய் நாம் தரிசிக்கிறோம். until he appears in the clouds of glory, மகிமை மேகத்திலே வரும்போது நாம் தரிசிக்கிறோம். until the time we are caught up and
and see him in the mid of the air. நாம் அந்த மத்திய ஆகாயத்திலே அவரை நாம் சந்திக்கிற அந்த நேரம் So that's why nobody can say I have already attained. அதனால எல்லாரும் சொல்லக்கூடாது நான் எல்லாத்தையும் அடைந்தாயிற்று. That's why even Apostle Paul said, அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், brethren, I count not myself to have been apprehended. சகோதரனே நான் அடைந்தாயிற்று தேறினவன் ஆனேன் என்று நான் என்று எழுதுகிறேன். Yes, Apostle Paul was born in a Jewish family. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூத குடும்பத்திலே பிறந்தவர். He sat at the feet of Gamaliel and learned all the laws. பாதத்தருகிலே உட்கார்ந்து கற்று தேர்ந்தவர். He met the Lord face to face on his way to Damascus. ஆண்டவரை நேருக்கு நேராக முகமுகமாய் தரிசித்த ஒருவர். The Lord Jesus came by himself and revealed himself to him. இயேசு கிறிஸ்து தாமே அவனுக்கு முன்பாக வெளிப்பட்டு தன்னை வெளிப்படுத்தினார். He was used mightily of the Lord. ஆண்டவருக்காக வல்லமையாய் உபயோகப்பட்டார். He had all great revelations that God gave him. ஆண்டவர் கொடுத்த சகல வரங்களையும் வல்லமையும் உடையவர். He was the greatest missionary of all time. எல்லா நேரங்களிலும் அவர் மிஷனரியாக சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு சென்றவர். He had all the 9 gifts of the Spirit. ஆவிக்குரிய வரங்களை அவர் உடையவனாய் இருந்தார். He wrote most of the books in the New Testament. புதிய ஏற்பாட்டில் அநேக புத்தகங்கள். But yet the apostle says, அப்படி இருந்தும் அவன் சொல்லுகிறதாவது, brethren, I count not myself to have apprehended. நான் அடைந்தாயிற்று தேறினவன் ஆனேன் என்று எண்ணல. Praise the name of the living God. He knew that he had to grow still in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இன்னும் வளர வேண்டும் என்பதை அவன் He அறிந்தவனாய் never இருந்தான். was satisfied and came to a point that he has reached the fullness of the measure of the stature of அந்த Christ. கிறிஸ்துவினுடைய நிர்வாண வளர்ச்சியின் அளவை தான் அடைந்து விட்டோம் என்கிற ஒரு திருப்தி அவனுக்கு வரவில்லை. Praise the name of the living God. That is the reason. அந்த காரணத்தினாலே First of all, we need to understand முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், to grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளர வேண்டும். to grow in Him in the way that He wants us to grow, அவர் நம்மை எப்படி வளர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த விதமாய் நாம் வளர to வேண்டும். grow towards attaining the fullness of the measure of the stature of Christ. அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அந்த பூரணத்துவத்துக்கு நேராக நாம் வளர வேண்டும். We always have to be aware of who we are. முதலாவது நாம யாருங்கிற ஒரு விழிப்பு, ஒரு ஜாக்கிரதை எப்போது நமக்கு உண்டாயிருக்கணும். Many times after we are born again, அநேக நேரங்களிலே நாம் மறுபடி பிறந்த பிறகு we have that old identity. நமக்கு ஒரு பழைய அடையாளம் இருக்குல்ல. You know, if we have identity crisis, we will never be able to grow the way that God wants us to grow. கிறிஸ்துவுக்கென்ற ஒரு அடையாளம் நீ உனக்கு கொள்ளாவிட்டால் அவர் விரும்புகிறபடி நீ அவருக்குள்ளே நீ வளர முடியாது. What is our identity? நம்முடைய அடையாளம் என்ன? That we are God's children. நாம் தேவனுடைய பிள்ளைகள். That Jesus Christ is our heavenly Father. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பரலோகத்தின் தகப்பன். And we are born again by the incorruptible seed of the Word of God. அவருடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பெறுகிறோம். This awareness must be in us all the time. இந்த விழிப்பு, இந்த ஜாக்கிரதை, இந்த உணர்வு எப்போது நமக்குள்ளே இருக்க வேண்டும். Many people don't have that. அநேகருக்கு இது கிடையாது. Because that is how the world easily overcomes them. அதனால தான் அவங்களுக்கு அந்த பழைய அடையாளம் தலை தூக்கிடுது. When people have identity crisis, அந்த அடையாளத்துல அவங்களுக்கு சிக்கல் இருக்குமா? when they constantly fail to identify themselves as to who they are in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் யார் என்கிற அடையாளத்தை அவர்கள் காண சரியாக தவறும்போது, many times the world is trying to overcome them. அநேக நேரத்துல உலகம் அவர்களை மேற்கொள்ள முயற்சி The செய்கிறது. circumstances of life is overcoming them. அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அவர்களை மேற்கொள்ள முயற்சி The problems, the trials they face in their lives, they easily overcome வாழ்க்கையில் them. அவர்கள் சந்திக்கிற கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் எல்லாம் அவர்களை மேற்கொள்ள Why? Because they don't remember this one thing, that they are God's children. ஏனென்றால் அவங்க இந்த ஒரே ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் என்பதை அவர்கள் மறந்து This போகிறார்கள். awareness must be in us all the time. இது இந்த ஒரு விழிப்பு எப்போது நமக்கு உண்டாயிருக்க Not வேண்டும். only on Sunday mornings. வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை மாத்திரம் Or not only when we take the Bible in our hands. இல்லை நம்முடைய கரத்துல வேதத்தை எடுக்கும்போது மாத்திரம் இருந்தால் Some people, போதாது. they think they are God's children only at certain points of time in their life. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவனுடைய பிள்ளையா இருந்தா போதுங்கிற நினைப்பு சிலருக்கு. Some people have this awareness that I am a child of God only when they sit inside an assembly hall like this. ஒரு சிலருக்கு என்னன்னா
இந்த மாதிரி சபை கூடி வரும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற எண்ணம் சிந்தையில் அவ்வளவுதான். Some people think they are children of God only when they pray. இல்ல சிலருக்கு என்னன்னா ஜெபிக்கும் போது தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். Some people have the awareness that they are God's children only when they read or study the scriptures. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போதோ படிக்கும் போதோ தியானிக்கும் போதோ மாத்திரம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். Some people have the awareness that they are God's children only when they hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு தேவனுடைய பிள்ளைகள். But as they leave all these things, எல்லாத்தையும் விட்டுட்டு once they close the Bible, வேதத்தை மூடிவிட்டு once they finish their prayer, ஜெபத்தை முடித்த பின்பு once they wind up from the church service and go back home, ஆராதனை முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது they completely forget they are still God's children. இன்னும் தேவனுடைய பிள்ளைதா அப்படிங்கறத முழுவதுமாய் அவர்கள் Because that awareness has not deeply sinked into their heart. ஏனென்றால் அந்த விழிப்பு அந்த உணர்வானது அவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் அவர்களுக்கு பதியவில்லை. That awareness is still not engraved in their minds. அவருடைய சிந்தையில் அது இன்னும் பதிக்கப்படவில்லை. It has to be recorded. It's very important. அவருடைய சிந்தையில் இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும். அது அதிகம். Because when we lose the awareness that we are God's children, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலையை நாம் பதிக்கப்படாவிட்டால் உணராவிட்டால் that is the time the enemy uses to overcome us. அந்த நேரம் தான் எதிராளியானவன் நம்மை மேற்கொள்ளுகிற நேரமாய் இருக்கிறது. A tree which is growing up, ஒரு மரமானது வளர்ந்து it is constantly aware of who that tree is. அந்த மரம் என்ன மரம் என்பதை குறித்த உணர்வு அதுக்கே உண்டாயிருக்கும். Why? Because it is aware of the seed that has been planted into the ground. ஏற்கனவே அந்த மரம் வளர்வதற்குரிய வித்து எதுவோ அது புதைக்கப்பட்டோல அதற்குள்ளே அந்த From which seed the tree came. அந்த எந்த வித்திலிருந்து அந்த மரம் வந்தது. If you put an apple seed, ஒரு ஆப்பிள் விதை நீங்கள் போட்டீங்களானா when the apple tree is growing, அந்த ஆப்பிள் மரமானது வளர்கிறது. the tree is very much aware of the seed that was planted into the ground. ஏற்கனவே புதைக்கப்பட்ட அந்த விதையை போல அது வளர வேண்டும் என்கிற ஒரு விழிப்பு ஒரு உணர்வு அந்த மரத்துக்கு உண்டு. It is very much aware of what kind of seed has been planted. எப்படிப்பட்டதான வித்தானது விதையானது அங்கே புதைக்கப்பட்டது. It's very aware that what kind of details are in that seed. அந்த வித்துக்குள்ளே அந்த மரத்தை குறித்ததான என்ன காரியமெல்லாம் இருக்கிறது என்கிற உணர்வு. That is why when the tree is growing, அதனால தான் மரம் வளரும்போது it takes all the details from that seed. அந்த முளை விளைக்கிற அந்த வித்திலிருந்து விதையிலிருந்து எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளும். For its growth, அதனுடைய வளர்ச்சிக்கு the tree draws all the details from the seed. அந்த வித்திலிருந்து விதையிலிருந்து எல்லா விளக்கங்களையும் எல்லா காரியங்களையும் அது எடுத்து If a branch wants to grow, it takes the details from the seed. கிளை அது வளர வேண்டுமானால் அதற்குரிய காரியத்தை விதையிலிருந்து எடுக்கிறது. If a leaf wants to come up, it takes the details from the seed. கிளை வெளியே வர வேண்டுமானால் அதற்குரிய காரியத்தையும் அது அந்த விதையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். If a fruit has to come, it takes the details from the seed. அந்த மரத்தினுடைய கனி வெளிப்பட வேண்டுமானால் அதுவும் அந்த விதையிலிருந்து தான் வெளியே வரும். The color of the fruit, it takes the details from the seed. அந்த கனியினுடைய நிறம் எப்படி இருக்க வேண்டும் அதுவும் அங்க இருந்து தான் வரணும். The shape and size of the fruit, it takes the details from the seed. பழத்தினுடைய உருவமும் அதனுடைய நிறமும் சுவையும் சகலமும் அதற்குள்ளிருந்து தான் வரப்பட The வேண்டும். taste of the fruit, it takes the details from அந்த the seed. பழத்தினுடைய சுவையும் அதற்குள்ளிருந்து தான் வரப்பட வேண்டும். So every meticulous details of the growth of the tree, அந்த மரத்தினுடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு நுணுக்கமும் it is taken out of that particular seed. அந்த புதைக்கப்பட்ட விதையிலிருந்து தான் வரப்பட வேண்டும். It doesn't take any other information from any other seed. இல்ல மற்ற விதையை புதைக்கப்பட்டிருக்கிற விதையிலிருந்து காரியங்களை அது எடுத்துக்கொள்ள. There can be an orange tree 10 feet away. ஒரு 10 அடி தூரத்துல ஒரு ஆரஞ்சு பழம். There can be a papaya tree another side. இன்னொரு பக்கத்திலே பப்பாளி மரத்தை வைத்திருக்கிறார். There can be pineapple tree 15 feet away. 15 அடி தூரத்திலே பைனாப்பிள் மரம் இருக்கு. But when this apple tree grows, ஆனா இந்த ஆப்பிள் மரம் வளர வேண்டும். it never looks for the details from any other seed. மற்ற வித்துக்கள் புதைக்கப்பட்டிருக்கிற மரத்தில் இருக்கிற காரியத்தை அது பார்க்க It will கூடாது. never look to draw any detail from any other seed from any other side. இந்த மரத்தில் இருக்கிற விதையில் இருக்கிற காரியங்களை இந்த ஆப்பிள் மரமானது நோக்க கூடாது. Because the tree, once it comes out, it is always aware of from where it comes. எங்க இருந்து அந்த வித்திலிருந்து முளைக்கிழமை வந்ததோ அந்த நேரம் முதல் அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றுமே எப்படி வளர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லா விளக்கத்தையும் அந்த வித்திலிருந்தே Same way should be the growth of a believer. அதே போலதான் ஒரு விசுவாசியுடைய The scripture says we are born again by the incorruptible seed of the word of God. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது அழிவில்லாத வித்தினாலே அவருடைய வசனத்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கிறோம். That is why when we grow in the Lord, அதனால தான் நாம் அவர்
constantly aware of from what seed we were born again. எந்த வித்திலிருந்து நாம் மறுபடி பிறந்தோம் என்கிற ஒரு ஜாக்கிரதை நமக்கு உண்டாயிருக்க We have to be aware all the time. எப்போதும் அந்த விழிப்பு உண்டாயிருக்க வேண்டும். In happy times we have to be aware of it. சந்தோஷமான நேரத்திலும் அந்த விழிப்பு இருக்க In வேண்டும். sad times we have to be aware of it. துக்கமான நேரத்திலும் அந்த காரியம் இருக்கப்பட வேண்டும். When life is dark and gloomy we have to be aware of it. வாழ்க்கை அந்தகாரமாக இருளாக இருந்தாலும் அந்த நேரத்திலும் இந்த விழிப்பு இருக்க When the வேண்டும். sun is shining bright then also we have to be aware of it. வெளிச்சம் போன்ற நாட்கள் இருக்கா அப்பவும் அந்த காரியம் இருக்கப்பட வேண்டும். We can never afford to lose our consciousness of who we are. நாம் யார் என்கிற அந்த நிலையை குறித்த ஒரு கவலை நமக்கு ஒரு காலம் நம்மை விட்டு If we are எடுக்கப்படக்கூடாது. constantly aware of who we are, யார் என்கிறதுல நம்முடைய கவனம் தொடர்ந்து இருக்குமானால் then no matter whatever happens, என்ன நடந்தாலும் சரி, no matter whatever we have to face, இல்லை என்னத்தை நாம் சந்தித்தாலும் சரி, all our life's details, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் சகலமும் we will look to the seed. நாம் அந்த வித்தை மாத்திரமே நோக்க வேண்டிய Oh, what I have to talk, ஐயோ, நான் என்ன பேச வேண்டும்? let me talk according to that seed. அந்த வார்த்தையின்படியா, இந்த வித்தின்படியா Let the words of my mouth pull out the details from the seed. என்னுடைய வாயின் வார்த்தைகள் நான் பேசுவதற்கு முன்பாக இந்த வித்திலிருந்து காரியத்தை எடுத்து பேச How I have to walk. எப்படி நான் நடக்க வேண்டும்? Let me take the details from the seed from which I came. வித்திலிருந்து அதற்குரிய காரியத்தை எடுத்து நான் நடக்க How I have to handle this problem. இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாள்வது? Let me take the details from the seed from which I came. அதற்குரிய காரியத்தை விளக்கத்தை இந்த வித்திலிருந்து நான் எடுக்க What I have to do in my life. என்னுடைய வாழ்க்கைக்காக நான் என்ன செய்வது? Where I have to go. நான் எங்கே போவது? Where I have to live. நான் எங்கே வாழ்வது? Who I have to marry. நான் யாரை திருமணம் How செய்வது? how I can handle my married life. என்னுடைய திருமண வாழ்க்கை நான் எப்படி கையாள்வது? How can I bring up my children. என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பது? How to live a holy ஒரு life. பரிசுத்தமான வாழ்க்கை How to be spiritually clean. ஆவிக்குரிய விதத்துல எப்படி நான் How to be சுத்தமாக mentally clean. இல்ல மனநிலையிலே நான் எப்படி How to be சுத்தமாக emotionally clean. உணர்வுபூர்வமாய் நான் எப்படி சுத்தமாக How I இருப்பது? have to handle my money. என்னுடைய பணத்தை நான் எப்படி கையாள்வது? Every detail. சகல When விளக்கமும் we are aware of who we are, யார் என்கிற விழிப்பு நமக்கு we will உண்டாயிருந்தால் go to the seed and draw out the details. இந்த வார்த்தையாக வித்துக்குள்ளே போய் நாம் எல்லா விளக்கத்தையும் That's the எடுத்துக்கொள்வோம். greatness of the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் மேன்மை. The sincere milk of God's word. இந்த கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய It is வார்த்தை not just for dying and going to heaven. அது மரித்து பரலோகத்துக்கு போவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. Not only for that, அதுக்கு மாத்திரமல்ல, but it also for us to live our life in this world. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் கொடுக்கப்பட்டது. Every detail is in here. சகல விளக்கமும் இதிலே உண்டு. Many people think தேவன் this நினைக்கிறார்கள் Bible has details only for super spiritual things. இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தியமில்லாத காரியங்களுக்கு தான் பொருந்தும். Brother, only to know how to pray we have to go to Bible, brother. எப்படி ஜெபிக்கணும் தெரியலையா, அதுக்காக நம்ம அங்க போகணும் வேதத்துக்கு. How we have to spend our money, don't look at Bible. பணத்தை எப்படி செலவு பண்ணணும் கையாளணும் அதுக்கெல்லாம் வேதத்துக்கு போகணும். Just look at how your colleague does, how your neighbor is doing. உன்னுடைய கூட வேலை பார்க்கறவன் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பணத்தை எப்படி கையாளுறான் அதை பார்த்தாலே போதும். No, that's because of losing the awareness of who we are. அப்படி போனீங்கன்னா உங்களுக்குள்ள கொண்டிருக்கிற அந்த விழிப்பு அந்த ஜாக்கிரதை நீங்க இல்லாம. That's why when Jesus prayed to the heavenly Father, இயேசு பரலோகத்தின் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். when he prayed as the Son of God to the heavenly Father, அவர் தேவனுடைய குமாரனாய் பரலோகத்தின் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது he said, Father, I pray for them that you have given me. நீர் எனக்கு அவர்களை தந்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Who is that one that the Father gave him? யார பிதா அவருக்கு கொடுத்தாரு? They are the ones that are the seed of God. தேவனுடைய வித்தாய் இருக்கிறவர்களை தான். They are the ones that are chosen from before the foundations of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே So தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள். God Almighty, சர்வவல்லமையுள்ள தேவன் Jesus Christ, when he lived his life in this earth as the Son of God, தேவனுடைய குமாரனாய் அவர் இந்த மாம்சத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது he prayed to the heavenly Father, அவர் பரலோகத்தின் பிதாவை நோக்கி Father, I ஜெபித்தார். pray for them that you have given me. ஆண்டவரே நீர் அவர்களை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி He செலுத்துகிறேன். said, they are not of the world even as I am not of the நான் world. உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. What is the difference? என்ன வித்தியாசம்? What is the difference between they that are of the world and they that are not of the world? அந்த உலகத்தாரும் உலகத்தார் அல்லாததுக்கும்
உள்ள வித்தியாசம் என்ன? It is the word of God. தேவனுடைய வார்த்தை தான். That's what Jesus said in that same prayer. ஜெபத்திலே இயேசு திரும்ப சொல்கிறார், Father, I have given them thy word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Because God has given his word to his seed. தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய சந்ததிக்கு கொடுத்ததினாலே They are not of the world, even as Christ Jesus when he came into this world was not of the world. அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்தார் அல்ல. That is why when we grow in the Lord as the seed of God, தேவனுடைய சந்ததியாய் தேவனுடைய வித்தாய் அவருக்குள்ளே வளருகிறோம். we have to have the constant awareness of who we are. நிலைத்த கவனம் விழிப்புணர்வு நாம் யார் என்பதை I am begotten of the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே பிறப்பிக்கப்பட்டேன். If I live my life, I will live only as the word says. வாழ்ந்தானால் அந்த வேத வார்த்தையை சொல்கிறது அதன்படியாக It is impossible for me to live my life in any other way. நான் வேறு எந்த ஒரு வழியிலும் வாழ்வதற்கு என்னால சாத்தியம் It is impossible for me to compromise with the sincere milk of the word. திருவசனமாகிய களங்கமில்லாத வார்த்தையை விட்டுவிட்டு நான் வேறு எதிலையும் அது I cannot afford to take any deviations from the word that God has given me. வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை விட்டு வேறு வழியாய் திரும்பி நான் வாழக்கூடாது. I am begotten of this incorruptible seed. நான் இந்த அழிவில்லாத வித்துனால மறுபடியும் There is no way that I will be able to live my life in any other way. வழியிலும் வேறு எந்த ஒரு காரியத்தை கொண்டு வாழ்வதற்கு என்னால சாத்தியம் My walk should be according to the sincere milk of the word. நடை இந்த அழகமில்லாத ஞானப்பாலாகிய வார்த்தையின் மீது அப்படியே Because I am begotten by the incorruptible seed of the word of God. இந்த வித்துனால தான் நான் மறுபடியும் My talk must be again according to the sincere milk of the word. பேச்சு இந்த வேத வார்த்தையின்படியாக இருக்கப்படும். The way I act must be according to the sincere milk of the word. விதமும் இந்த வேத வசனத்தின்படியாக My dressing will be according to the sincere milk of the word. உடுப்பானதும் இந்த வேத வார்த்தையின்படியாக My manner will be according to the sincere milk of the word. காரியங்கள் சகலமும் வேத வசனம். My spiritual life will be according to the sincere milk of the word. வாழ்க்கை வேத வார்த்தையின்படியாக இருக்கப்படும். My job, my finances will be according to the sincere milk of the word. என்னுடைய பொருளாதாரம் சகலமும் வேத வார்த்தையின்படியாக இருக்கப்படும். My married life will be according to the sincere milk of the word. திருமண வாழ்க்கை வேத வார்த்தையின்படியாக இருக்கப்படும். Choosing a life partner will be according to the sincere milk of the word. வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பது வேத வசனத்தின்படியாக. Bringing up my children will be according to the sincere milk of the word. கொண்டு வருகிற காரியத்துல வளர்க்கிற காரியம் தேவனுடைய Each and every detail of our life, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விளக்கமும், whether it is natural or whether it is spiritual, ஆவிக்குரிய காரியமானால் சரி, இயற்கையின் காரியமானால் if we are the seed of God, தேவனுடைய வித்தாய் இருப்போம். if we are really aware that we are born again by the sincere milk, by the incorruptible seed of God's word, அவருடைய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டோம். every detail must be drawn out of this book. சகல விளக்கமும் சகல காரியமும் இந்த வார்த்தையிலிருந்தே நமக்கு Because when our good shepherd leads us, நல்ல மேய்ப்பன் நம்மை he நடத்துகிறார். will never compromise with his word. நம்முடைய வார்த்தையை கொண்டு வேறு எதிலும் அவர் That's why Jesus said, அதனால ஆண்டவர் சொன்னார், when the Spirit of truth is come, சத்திய ஆவியாகிய சத்திய ஆவி உங்களுக்குள்ள he will வருவார். lead you into all அவர் truth. சகல சத்தியத்துக்குள்ள உங்களை He will நடத்துவார். guide you into the completeness and the wholeness of the truth. அந்த சத்தியத்தின் முழுமைக்கும் பரிபூரணத்துக்கும் நேராக நம்ம நடத்துவார். Then only we can grow to the measure of the fullness and the stature of Christ. அப்பொழுது மாத்திரமே அவருடைய நிறைவான வளர்ச்சியின் பூரணத்துவத்துக்கு நாம் கடந்து போக But the முடியும். key is the constant awareness. அதற்கு திறவுகோல், அதற்கு சாவி எதுவென்றால் நாம் யார் என்கிற விழிப்புணர்வு அவருக்குள்ளே. Who are we? நாம் யார்? We are born again by the incorruptible seed of the word of God. அழிவில்லாத வித்தாகி அவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் That is பிறப்பிக்கப்பட்டவர்கள். why there is only one way for us to grow. That is to grow by the sincere milk of the word of அதனால God. நமக்கு வளர்ச்சி வேற எல்லா பக்கத்திலும் எல்லா காரியத்திலும் இல்ல, ஒரே வழியில தான் இருக்கு, அவருடைய வார்த்தையில வளரும். Whatever thing it is that is pertaining to your life, வாழ்க்கையின் காரியங்கள் எது உங்களுக்கு வந்தாலும் சரி, if you are the seed of God, நீங்க தேவனுடைய வித்தா இருப்பீர்களா? look here. இங்க பாருங்க, Look here for the வேத details. வசனத்துக்குள்ளே பாருங்க விளக்கத்தை. Never compromise with it. ஏதோடு கொண்டு போய் அதோட ஒத்து போகாதீங்க. Never deviate from it. அதிலிருந்து பிரிந்து வேற பக்கம் போகாதீங்க. Because that will be a defeat if we allow the enemy to
deceivers. அப்படிப்பட்ட நேரம் தான் எதிராளியானவனாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு தோற்கடிக்கப்படுகிற நேரம். Don't give place to adulterating the எனவே scriptures. தேவனுடைய வசனங்களை கலப்படம் செய்வதற்கு இடம் கொடாதீங்க. Let us not take any fake comfort. எந்த ஒரு போலியான ஒரு தேர்தலை ஆறுதலை நீங்க அடைய முயற்சி. Fake comfort in wrongly interpreting the scriptures. வேத வசனங்கள் தவறாக சொல்லப்படுகிறது அந்த போலியான ஆறுதல். The scriptures cannot be of any private interpretation. எனவே வேத வசனத்துக்கு ஒரு தவறான போலியான விளக்கம் எதுவுமே கிடையாது. The scriptures can interpret the scriptures. ஏன்னா வேத வசனத்துக்கு விளக்கம் அதுவேதான். Praise the name of the living God. Because it is the Holy Spirit that wrote this. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே இதை எழுதி இருக்கிறார். And he gives his own interpretation. அவர் தம்முடைய சுய விளக்கத்தை இதற்கு கொடுத்திருக்கிறார். Praise the name of the living God. Let us go to the book of John chapter number 15. யோவான் 15வது அதிகாரம். Let us read and meditate few minutes on some very important things that our Lord Jesus spoke. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசி சொன்ன ஒரு வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் தியானித்து கடப்போம். John chapter number 15. யோவான் 15வது அதிகாரம். It says, I am the true vine and my Father is the husbandman. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். Every branch in me that beareth not fruit he taketh away, and every branch that beareth fruit he purgeth it, that it may bring forth more fruit. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Praise the name of the living God. When we are born again by the incorruptible seed of God's word, தேவனுடைய வார்த்தையாகிய அந்த அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். Like a tree is attached to its root, எப்படி ஒரு மரம் அந்த வேரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ, like the tree is aware of all the details that are from the root, மரம் வளர்வதற்குரிய சகல விளக்கத்தையும் அந்த விதைக்குள்ளிருந்து எப்படி பெற்றுக்கொள்கிறதோ அதுபோல, like the tree always looks to the seed, to the root for its growth, தன்னுடைய வளர்ச்சிக்கு அது எப்போதும் அந்த விதையையும் அந்த வேரையுமே நோக்கி பார்க்கிறது போல, we need to know that we are just a branch that came out of that root. நாம் அந்த வேரிலிருந்து வந்த செடியிலிருந்து வந்த கிளைகள் என்பதை நாம் மறந்து போக கூடாது. Praise the name of the living God. That is why that branch must always look to the vine, because the vine is attached to the root and the root came from a seed. எப்போதும் கிளையானது அந்த செடியை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கணும். ஏனென்றால் செடி ஒன்றுதான் வேரோடு இணைந்திருக்கிறது. A branch cannot grow as it likes. கிளை தான் விரும்புகிறபடி அது வளர முடியாது. A branch cannot say I will go 5 inches left, 10 inches right, and then bear only 100 leaves and dozen fruits. 5 இன்ச் வலது பக்கம் 10 இன்ச் இடது பக்கம் வளருவேன், இல்ல இத்தனை இலை தான் என்னல வரணும் அப்படியெல்லாம் அது தீர்மானிக்க முடியாது. A branch cannot decide on its own. கிளை ஒரு காலம் தன்னிலே தானே எந்த For the growth of the branch it must look to the vine. அந்த கிளை வளர்வதற்கும் அது அந்த செடியை தான் பார்க்கும். And the vine must look to the root. அந்த செடி வேரை பார்க்க வேண்டும். And from where that root came? அந்த வேர் எங்க இருந்து வந்துச்சு? It came from the seed. அது விதையில இருந்து வந்தது. So we are like branches, like Jesus said. இயேசு சொன்னது போல நாம் எல்லாம் கிளைகள். And for our growth, நம்முடைய வளர்ச்சிக்கு how to grow, எப்படி வளர வேண்டும், where to look, எங்கே பார்க்கணும், how can we know this is how we have to grow? இப்படி தான் நம்ம வளரணும்ங்கறதை நம்ம எங்கே பார்க்கிறது? Going back to the title of our series, நம்முடைய போதனைக்குரிய தலைப்பு என்னன்னு the purpose of God in the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய What is the purpose for my life? நம்முடைய என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? What do I have to do in this life? இந்த வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? Can I do what I like? நான் விரும்புகிறபடி நான் காரியங்களை செய்யலாம். Can I do what my daddy mummy says? இல்ல அம்மா அப்பா சொல்ற மாதிரி நான் செஞ்சுக்கட்டுமா? Can I do what my husband likes? இல்ல என்னுடைய கணவர் விருப்பம் எதுவோ அதுபடி நான் இருக்கலாமா? Can I change my life according to my wife's desire? இல்ல என்னுடைய மனைவியோட வாஞ்சையின்படி நான் இருக்கலாமா? Everybody look to God for the purpose. எல்லாரும் அந்த நோக்கத்துக்காக தேவனையே நோக்கி பார்க்கணும். Let the wife and the husband both look to God. Lord, what is the purpose of our life? கணவனும் மனைவியுமே சேர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்னது என்பதற்காக What is the purpose of our family? உங்களுடைய குடும்பத்தை குறித்த
தீர்மானம் என்ன? What is the purpose of these 2-3 children that you have given us? எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த 2-3 பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன? How can we bring them up so that they can later on in their life fulfill your purpose? நாங்கள் எப்படி உமக்குள்ள அவர்களை கொண்டு வந்தோமோ பின்னான காலத்தில் அவர்களும் உங்களுடைய தீர்மானத்தை நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றணும். We need to know that we are just branches. நாங்கள் கிளைகள் என்பதை நாங்கள் அறிகிறோம். But the vine and the root to which it is connected, they know the information. வேரோடு இணைந்திருக்கிற அந்த செடிக்கு நன்றாக எல்லா விளக்கங்களும் தெரிந்திருக்கும். Praise the name of the living God. Awareness is very important. எனவே விழிப்புணர்வு மிகவும் அவசியம். How do your children grow? உங்களுடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள்? Do your children grow according to how your neighbor's children grow? உங்களுடைய பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வளர்ற மாதிரி உங்க பிள்ளைங்களும் வளர்ந்துட்டு வராங்க. No, your seed is your seed. உங்களுடைய வித்து உங்களுடைய பிறப்பு அது They will grow under your care. அது உங்களுடைய பராமரிப்புக்கு கீழ They will take all the details from you. அவங்க எடுத்து வளர்வதற்குரிய சகல காரியத்தை உங்களிடத்திலிருந்து They will not consult a neighbor's uncle and auntie and then take decision for their life. அங்கிள் ஆண்டியோட காரியத்தை அவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். We will never give up our children to take advice from anybody else. இல்ல மற்றவருடைய புத்திமதியை கேட்க நாம் ஒரு காலம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விட மாட்டோம். Because you know that is the fruit from your tree. ஏனென்றால் அது உங்களுடைய மரத்திலிருந்து வந்த உங்களுடைய கனி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். You guide them how they have to grow. அவங்க எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களை You discipline them. நீங்க அவங்களை ஒழுங்குபடுத்த You feed them. நீங்கள் அவர்களை போஷிக்க You take care of them. நீங்கள் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். See, when a baby is born of a particular woman, only she has to feed the baby. ஒரு குறிப்பிட்ட ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அந்த தாய் தான் That baby only will look for that particular woman to which it is born. அந்த குழந்தையும் பெற்ற தாய்கிட்ட தான் காரியத்தை கேட்கும். The baby will never consider all the other women to be its mother. மற்ற எல்லா பெண்களையும் பார்த்து தன்னுடைய தாய் என்று அந்த குழந்தை கருதாது. If a baby is born of a particular woman, that baby will stick to that woman for its growth. ஒரு மனுஷிக்கு அந்த குழந்தை பிறந்தனா அந்த பொம்பளை தான் அது தேடுமே மற்ற பெண்களை தேடாது. What will happen if a baby would forget its mother? ஒரு குழந்தை பிறந்த குழந்தை தன் தாயை மறந்தால் என்ன நடக்கும்? What will happen if a tree would forget its root? இல்ல ஒரு மரம் தான் வளர்ந்த அந்த வேரை மறந்ததுனா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? Let branch 1 come according to my own seed. என்னுடைய வித்துப்படி அத என்னுடைய ஆசைப்படி கிளை வரட்டும். Let branch 1 come according to my own seed. என்னுடைய வித்தின்படியா கிளை மட்டும் வந்த போது. Let branch 1 ஒரே come according to my own seed. ஒரு கிளை மாத்திரம் மரத்துல இருக்கிற ஒரு கிளை மாத்திரம் என்னுடைய வித்தின்படி வந்தால். Let my branch 2 இரண்டாவது கிளை come from some other seed. வேறு ஒரு வித்திலிருந்து வரட்டும். Can a tree look to another seed? இப்படி மரம் வேற ஒரு வித்தை for a particular branch? ஒரு குறிப்பிட்ட கிளைக்கு. Or can a tree when it's growing look to a third tree as to how it has to yield its fruit? மூன்றாவது ஒரு மரம் எப்படி கனி கொடுக்குதுன்னு அந்த மரத்தை பார்த்து இது வளருமா? No, all the details. கேட்கவே எப்படி இருக்கு? Even to hear this it sounds very foolish and stupid. இத கேட்கிறதுக்கே முட்டாள்தனமா இருக்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது. It is impossible according to science. ஏன்னா விஞ்ஞானத்தின்படியா இது சாத்தியப்படாத ஒரு காரியம். Unless they genetically modify and do all unnatural things, it is not possible. இயற்கைக்கு விரோதமாக மரபணு செய்து ஏதாவது காரியத்தை மாற்றினால் ஒழிய சாத்தியப்படாது. Then how we think it is possible in our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இது எப்படி சாத்தியப்படும்? Okay brother, some things I will do according to the scripture, other things there is no other way. According to what my uncle is saying I will do. சரி சகோதரனே, சில காரியங்கள் வேத வசனத்தின்படியா நான் செய்கிறேன், சில காரியங்களை என்னோட அங்கிள் சொல்ற விதமா நான் செய்கிறேன். My uncle is a very experienced advocate brother. அவர் ரொம்ப அனுபவப்பட்ட ஒரு அட்வொகேட் அவரு. My பெரியம்மா is very experienced doctor brother. என்னுடைய பெரியம்மா அவர்கள் மருத்துவர். How can I put away their advice? அவங்கள புத்திசாலி, அவங்க கொடுக்கிற புத்தியெல்லாம் நான் எப்படி? They are not God's seed, but you are the seed of God. அவங்கெல்லாம் தேவனுடைய வித்துல, நீ தேவனுடைய வித்து. For your growth you cannot draw your information from them. உன்னுடைய வளர்ச்சிக்கு நீ அவர்களிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு வர முடியாது. You can take your advice from them. அவர்களிடத்திலிருந்து புத்திமதியை எடுத்து. But ultimately it is you that you have to pray and you have to decide, because you are born again by the incorruptible seed of God's word. அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த புத்திமதிகளை எல்லாவற்றையும் உனக்குள்ளே கொண்டு வந்து உனக்கு உன்னுடைய வித்துக்கு
உங்களுக்கு அது சரியாக இருக்கிறதா? Just because somebody is saying something to you, யாரோ ஒருத்தர் ஏதோ உங்ககிட்ட சொன்னாங்க, some influential people is saying something to you, உன்னை வந்து தங்கள் செல்வாக்கு பெற்ற பிரசித்தி பெற்றவர்கள் உங்ககிட்ட சொன்னாங்க, someone who is highly educated says something to you, இல்ல அதிகம் படித்தவர்கள் ஏதோ ஒன்று உனக்கு சொன்னார்கள், or you have someone to be your friend for a long time, இல்ல உனக்கு அதிக காலம் நண்பராக இருந்த ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, or just because you think somebody loves you most and that's why you have to listen to them. அதிகமா உன்னை நேசிக்கிறவங்க தான் அவங்க சொன்னதை எப்படி தட்ட? Let me tell you, you have someone that has God loved you more than nobody else can love you. ஆண்டவரை காட்டிலும் உன்னை அதிகமா நேசிக்கிறவங்க உலகத்துல வேற யார்? That is our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு And கிறிஸ்து by his seed we are born again. வித்தினாலே அழிவில்லாத அந்த வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். And we dare better don't listen to anyone but look to what he says. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அத பாருங்க, அதன்படியா வளருங்க, மத்த எதுக்கும் கவனம் கொடுக்காதீங்க. Praise the name of the living God. Every branch in me that beareth not fruit. என்னில் கனி கொடுக்கிற கொடி, என்னில் கனி கொடுக்கிற கொடி, verse 2. என்னில் கனி கொடுக்கிற கொடி அது என்னில் நிலைத்திருக்கிறது. Every branch in me that beareth not fruit, he taketh away. கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். He says, என்னில் கனி கொடாது. Every branch in me. என்னில் கனி கொடாதிருக்கிற. What does that mean? அப்படினா அர்த்தம் என்ன? If a branch gives a fruit totally alien to the vine, it is connected, to the root it is connected. செடிக்கும் வேருக்கும் சம்பந்தம் இல்லாதபடி ஒரு கிளை கனி கொடுக்கிறதுனா what does he do? அது என்ன செய்யுது? He take it away. அது எடுத்து போடுறாங்க, அறுத்து போடுறாங்க. It is not bearing not the fruit, bearing not the right fruit. அது கனி கொடுக்கிறதுல அது சரியான கனியை கொடுக்கல. கனி கொடுக்கிறது வேற, சரியான கனி கொடுக்கிறது. There will be some trees, they will give fruit. சில மரங்கள் கனி கொடுக்கும், but it won't be useful. ஆனா அது உபயோகமா இருக்காது. It won't smell good, it won't taste good. அது சுவையும் நன்றாக இருக்காது, மனமும் நன்றாக இருக்காது. It will be good for nothing. அது ஒன்றுக்குமே உதவாது. But every day, every week it will give fruits in more volume. ஒவ்வொரு வாரம் அதிகமான அது கனிகளை கொடுக்கக்கூடிய. What is the use? அதனால என்ன பிரயோஜனம்? That's why Jesus said, a good man out of his good heart he bringeth forth good things. நல்ல மனுஷனும் தன் நல்ல இதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷம். But at the same time he also said, a evil man அதே நேரம் out of his evil heart he bringeth forth evil things. பொல்லாத காரியங்களை காண்பிக்கிறார். Praise the name of the living God. God. So bearing fruit means bearing the right fruit. எனவே கனி கொடுப்பது என்பது நல்ல கனிகளை கொடுப்பது. Bearing the right kind of fruit in accordance with the branch and with the vine and with the root that it has been connected to. கனி நல்ல கனி கொடுப்பது என்பது அந்த வேரை பொறுத்து, செடியை பொறுத்து, அது கிளையை பொறுத்ததாய் இருக்கு. And the scripture says, in every branch that beareth fruit he purgeth it, that it may bring forth more fruit. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணும். See, purging is not just for a barren tree. சுத்தப்படுத்துகிறது வந்து மலடாய் இருக்கிற கனி கொடாத ஒரு மரத்துல சுத்தம் பண்ண மாட்டாங்க. Even God purgeth the trees that give fruit so that it can give more fruit. அது கனி கொடுக்கிற மரம் தான் அந்த இன்னும் அதிக கனி கொடுக்கணும் என்று அதை சுத்தம் பண்ணுகிறார். And verse number 3 says, now ye are clean through the word which I have spoken to you. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். And then he says, abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can ye except ye abide in me. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். We have to abide. அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். See, a branch கிளையானது can bear fruit only when it stays connected to the vine. அந்த கிளையானது செடியோடு அது இணைத்து நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். Once a branch is detached from the vine, from the tree,
it no more has the life to produce any fruit. மரத்திலிருந்தோ செடியிலிருந்தோ கிளையானது தரிப்பிக்கு போடப்படுமானால் அது எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது, கனி கொடுக்காது. That's what Jesus said, abide in me and I in you. அதுதான் சொன்னாரு, அவர் என்னிலே நிலைத்திருங்கள் நான் உங்களை The branch cannot bear fruit of itself. செடியானது கிளையானது தனியாக கனி கொடுக்காது. That is why it has to abide in the vine always. நீங்கள் எண்ணில் நிலைத்திராவிட்டால் எப்போதும் தானாய் கனி கொடுக்க மாட்டார் போல நீங்கள் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க. Verse 5, I am the vine, ye are the branches. He that abideth in me and I in him, the same bringeth forth much fruit, for without me ye can do nothing. நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. This life in Christ cannot be lived without him. இயேசு கிறிஸ்து இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை சாத்தியமில்லை. We can only put show that we can live our life without Christ to this world. இந்த உலகத்துக்கு வேணா கிறிஸ்து இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிடலாம். But if we have to live in Christ and fulfill the purpose for which he has called us, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும், அவருடைய தீர்மான நோக்கம் நம்மிலே நிறைவேற்றப்பட வேண்டுமானால் it is very important to abide in him and he in us, because without him we can do nothing. ஏனென்றால் நாம் அவரிலே நிலைத்திருக்கணும், அவர் நம்மளே நிலைத்திருக்கணும். அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. If a man abide not in me, verse 6, he is cast forth as a branch and is withered, and men gather them and cast them into the fire and they are burned. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவர்கள். If somebody cuts off a branch from a tree, for what purpose they do it? ஒருத்தர் மரத்திலிருந்து கிளையை வெட்டுகிறாருன்னா என்ன நோக்கத்துக்காக செய்வாரு? Nowadays we have heaters and geysers for hot water. இப்பெல்லாம் நமக்கு சுடுதண்ணிக்கு ஹீட் இருக்குது. But in those days if they cut a branch of a tree, what does it mean? அந்த நாட்களிலே மரத்துல கிளையை வெட்டினாங்கன்னா என்ன அர்த்தம்? They want to burn it and make some fire. அத எரித்து நெருப்பாக்க வேண்டும். These days we have induction stoves and gas stoves and so many different kinds of ovens. நமக்கு இந்த நாட்களிலே அதிகப்படியான எலக்ட்ரிக்கா கேஸ்ல அப்படி अनेक அவனும் ஸ்டவ் எல்லாமே. Those days what did they do? அந்த நாட்களில் அவர்கள் செய்தது என்ன? Fire means they will first think of wood only. முதல்ல நெருப்பு வேணும்னா அவங்க கட்டை தான் தேடுவாங்க. They go and cut some branch to make some fire and cook some food. கட்டையை வெட்டி கொண்டு வந்து அதை நெருப்பாக்கி அதன் பின்பாக அதில் ஆகாரம். So when they cut a branch, what is their intention? அந்த கிளையை வெட்டும்போது அவருடைய நோக்கம் தீர்மானம் என்னவா இருக்கிறது? This has to be burnt. அது எரிக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. That's what Jesus says. அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. The branch once it is cut, it is cast into the fire to be burnt. வெளியே எரியுண்ட கொடி அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். Very important to be connected to the root. ரொம்ப மதிய முக்கியம் வேரோடு இணைக்கப்பட்டவர்களாக. How can we be connected to the root? எப்படி நாம் வேரோடு இணைக்கப்பட்டிருப்பது? Always be aware of who we are. நாம் யார் என்கிற விழிப்புணர்வு எப்போதும் நமக்குள்ளே இருக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. If your father's name is Mr. Anthony, உங்களுடைய தகப்பனுடைய பெயர் மிஸ்டர் அந்தோனி என்று வைத்துக் கொள்வோம். Midnight 1 o'clock, if I wake you up and ask you what is your father's name, what you will say? நடுராத்திரி 1 மணிக்கு உன்னை எழுப்பி உங்க அப்பாவோட பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? Will you say ஆரோக்கியசாமி? ஆரோக்கியசாமின்னுவீங்களா? What will you say? என்ன சொல்லுவீங்க? இல்ல ஆண்டனி only. அந்தோனி தான் சொல்லுவீங்க. 3 o'clock ask 3 மணிக்கு எழுப்பினா ஆண்டனி. அந்தோனி தான். 7 o'clock ஆண்டனி. 7 மணிக்கு அந்தோனி தான். When you are sick and dying in a hospital, somebody asks you what is your father's name? நீங்க ஹாஸ்பிடல்ல வியாதிப்பட்டு மரிக்க அப்பவும் கூப்பிட்டு கேக்குறாங்க உங்க அப்பா பேர் என்ன? Maybe you will say a little slowly, still Anthony only. அப்பவும் மெதுவா சொல்வீங்க அந்தோனி தான். Because you are aware. ஏனென்றால் அதை குறித்த ஒரு விழிப்பு. Few years before, சில வருடங்களுக்கு முன்பாக somebody came and told me, என் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா அவன் என்ன பார்த்து பிசாசுன்னு சொல்லிட்டான். That man called me devil. அந்த ஆளு என்ன பார்த்து பிசாசு என்று சொல்லிவிட்டான். I am born again. நான் மறுபடியும் I am a baptized believer. நான் ஞானஸ்நானம் பெற்ற I am a child of God. தேவனுடைய பிள்ளை. That person he called me to be devil. அந்த நபர் என்ன பிசாசுன்னு என்ன He has broken my heart. அவன் இருதயத்தை நொறுக்கிட்டான். He has crushed my heart. அவன் இருதயத்தை உடைச்சிட்டான். I asked him, நான் அவனை கேட்டேன்,
What is your name? உன்னோட பேர் என்ன? He told it his name. அவன் பேரை சொன்னான். Then I asked his father's name. அவனோட தகப்பனோட பேரை I சொன்னான். won't tell his name, but let us say Mr. X. நான் உண்மையான பேரை சொல்ல விரும்பல. இப்ப அவர் பேர் எக்ஸ்னு வச்சுக்குவோம். I asked him, are you sure? உனக்கு உண்மையான You நிச்சயம் are born to Mr. X? நீ எக்ஸ்க்கு தான் பிறந்தேன்னு தெரியுமா? Yes, brother. I have seen the birth certificate also. நான் என்னுடைய பிறப்பு சான்றிதழே நான் பார்த்திருக்கிறேன். Then I asked him, if somebody will come and say, you are not Mr. X, you are born to Mr. Y, will you accept it? உன்னை ஒருத்தர் பார்த்துட்டு நீ எக்ஸுக்கு பிறந்தவன் இல்ல, நீ ஒய்க்கு பிறந்தவன் என்று ஒன்று சொன்னானா, will you accept it? நீ ஏத்துக்குவியா? Will your heart be broken? உன்னுடைய இருதயம் நொறுங்கிடுமா? Will your heart be crushed, squeezed? இருதயம் கசிந்து போகுமா, கரைஞ்சு போகுமா? No, brother. இல்ல. I have evidence. எனக்கு ஆதாரம் இருக்கு. Nobody can change my father. என்னுடைய தகப்பனை யாரும் மாற்ற முடியாது. When somebody changes a physical father, you are not getting hurt. சரீரப்பிரகாரமான தகப்பனை ஒருத்த மாத்திரானா அதுக்கு எப்படி குதிக்கிறீங்க? If you are really born again to the heavenly Father, உண்மையாகவே பரலோகத்தின் தகப்பனுக்கு நீ பிறந்திருந்தா, by the incorruptible seed of God's word, தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே நீ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா, if he tells you you are devil's son, why are you worried about it? நீ உன்னை பிசாசின் மகன் சொல்லிட்டானே, நீ அதுக்கு I asked him, if somebody would come and tell you your father is not Mr. X, you are born to Mr. Y, how will you respond? நீ உன்னோட தகப்பன் பேரு எக்ஸ் இல்ல ஒய்க்கு தான் நீ பிறந்த ஒய்ன்னு சொன்னா நீ எப்படி அதுக்கு உத்தரவாதம் பண்ணுவ? He said, brother, I will consider him to be a fool. நான் அவனை ஒரு முட்டாள்னு நான் வச்சிருவேன். He is talking because he doesn't know. அவன் தெரியாம பேசுறான்னு Same thing I told him. அதே தான் நான் சொன்னேன். This person who called you devil, you consider him to be a fool. ஒருத்தன் பிசாசுன்னு விட்டானா நீ அவனை முட்டாளா நினைச்சு. If you are born again by the incorruptible seed of God's word, தேவனுடைய அழிவில்லாத வித்தினால நீ மறுபடியும் ஜெனிப்பிக்க, if you are aware of who you are, நீ யார் என்று உனக்கு விழிப்பு உண்டாயிருக்குமானா, don't go and answer him. நீ அவனுக்கு போய் பதில் சொல்லாத. Why he has to crush you, squeeze you? ஏன் அவன் உன்னை நறுக்குனா? Why he has to break your heart? ஏன் உன் இருதயத்தை அவன் உடைத்தான் என்று சொல்லுற? Let him be a fool. Let him say whatever he wants to say. அவன் என்ன சொல்ல விருப்பமோ சொல்லிட்டே இருக்கட்டும். Whether you are son of devil or Lucifer, this, that, whatever he wants, let him say. சாசன் மகன் லூசிஃபர் மகன் எதை வேணா சொல்லிட்டு போட்டும். But if you are aware of it, why it is worrying you? ஆனா நீ யாரு எப்படி பிறந்தங்கற உணர்வு ஒரு ஜாக்கிரதை விழிப்பு உனக்கு இருந்தா நீ அதை பத்தி கவலைப்பட. Praise the name of the living God. Because we are connected with him. ஏனென்றால் நாம் அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Let us read another passage of scriptures. இன்னொரு ஒரு வேத வசனங்களை வாசிப்போம். Let us go to the book of Colossians. கொலோசியர்கள் நிருபம். Colossians chapter number 2. இரண்டாம் அதிகாரம். Here Apostle Paul, writing to the saints of the church at the city of Colossae, he says, கொலோசே பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த அப்போஸ்தலன் எழுதின ஒரு காரியம். Colossians chapter number 2, beginning from verse number 6. ஆறாம் வசனத்திலிருந்து. It says, as ye have therefore received Christ Jesus the Lord, so walk ye in him. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடந்து கொண்டு, அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல முதல்ல ஏற்றுக்கொண்டபடியே, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், ஏற்றுக்கொண்டபடியே நெக்ஸ்ட் வேர்ட், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அதான் கீழே இருந்து சொல்றாங்க அவங்க நடந்து கொண்டு கடைசியதான். So read தமிழ்ல 6 and 7. As ye have therefore received Christ Jesus the Lord, so walk ye in him, rooted and built up in him, and established in the faith, as ye have been taught, abounding therein with thanksgiving. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எவ்வளவு வாரம் மேட்டர் இருக்கு பாருங்க. ஏற்றுக்கொண்ட படியே, யாரை ஏற்றுக்கொண்டபடியே? As ye have therefore received Christ Jesus the Lord. கிறிஸ்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. What does this mean? அப்படினா என்ன? The ones that
have the incorruptible seed of God's word. தேவனுடைய அழிவில்லாத அந்த வித்து நமக்குள்ளே வந்த பின்பு See, you received it in your heart. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அதை Because பெற்றுக்கொண்டீர்கள். Christ Jesus is the original seed. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் மூல வித்து. Christ Jesus is the living word. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவ So when you வார்த்தை. receive the living word in you, you have received Christ Jesus in நீங்கள் அந்த you. ஜீவ வார்த்தையை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். So as you have received Christ Jesus, கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே ஏற்றுக்கொண்டபடியே as you have received, don't change from that. அது மாறவே மாறாதீங்க. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அப்படியே இருங்க. ஏற்றுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணிராதீங்க, வேற மாதிரி மாறிராதீங்க. As you have received Christ Jesus the Lord, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே be rooted up in Him, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் built up in Him, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் established in Him, அவருக்குள் நடந்து கொண்டு established in the faith as ye have been taught, 7ஆம் வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு walking in Him, abounding therein with thanksgiving. அவருக்குள் நடந்து கொண்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்கள். This scripture talks about always being connected to the root. இந்த வேத வசனம் வேரோடு கூட எப்போதும் இணைக்கப்பட்டிருக்கிறது. This scripture talks about as to how we have to be aware all the time from where we came. நாம் எங்கே இருந்து வந்தோம் என்கிற விழிப்பு உணர்வு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டியவர்கள் என்பதை இந்த வேத வசனம் சொல்கிறது. Praise the name of the living God. More than our physical father and our physical mother. நம்முடைய சரீர பிரகாரமான தாயை காட்டிலும் தகப்பனை More than the natural family in which we were born. நாம் எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ அந்த குடும்பத்தை காட்டிலும் The awareness in us must be that I am a child of God. நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு உள்ளுணர்வு, ஒரு விழிப்புணர்வு, நான் தேவனுடைய பிள்ளை. I am born again by the incorruptible seed of God's word. தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே நான் மறுபடியும் பிறந்தவர். I will only feed off Him. நான் அவராலே மாத்திரமே நான் போஷிக்கப்படுகிறவர். All the information for my life must come from Him. என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் சகலமும் அவரிடத்திலிருந்து வரப்படுகிற ஒன்று. I will not deviate from the purpose for which I was born. நான் பிறந்ததற்கான நோக்கம் தீர்மானத்திலிருந்து எந்த விதத்திலும் நான் வேறுபட்டு போகிறதில்லை. Praise the name of the living God. As we have received Christ Jesus the Lord, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே I will be rooted in Him, built up in Him, established in the faith, walk in Him as I have been taught and abounding therein with thanksgiving. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. This is very important. ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவது இது மிகவும் முக்கியமானது. Why? ஏன்? Because there is another work going on by another person. இன்னொரு ஒரு கிரியை இன்னொரு நபராலே அவங்க நடந்து. Verse number 8 says, 8வது வசனம், beware lest any man spoil you through philosophy and vain deceit after the tradition of men, after the rudiments of the world and not after Christ. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. So he says this here because a person having received Christ, இங்கே இந்த காரியத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு if he is not aware of from where he came, அவன் எங்கே இருந்து வந்தான் என்கிற குறித்த விழிப்பு அவனுக்கு if he is not aware of his roots, அவருடைய வேரை குறித்த கவனம் அவனுக்கு if he forgets the fact that he has to draw all the details for his life, all the meticulous details for his life from the root, தன்னுடைய வாழ்க்கைக்குரிய சகல காரியங்களையும் அந்த வேரிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய கவனத்தை விட்டு the devil is ready to supply alternate information. அதுக்கு பதிலாக பிசாசானவன் வந்து கொடுக்க வருகிறான் தகவல்களை. Philosophy, மாயமான தந்திரம், vain deceit, ஞானமா லௌகீக ஞானம், மாயமான தந்திரம், tradition of men, மனுஷர்களுடைய பாரம்பரியம், rudiments of the world. உலக வழிபாடுகள். இதெல்லாம் என்ன ஆகுதுங்க, நம்ம வளர்ச்சியில வந்து defective growth. Lot of times we talk about defective birth. அநேக நேரங்களில் பிறக்கிறதுலயே பாதிப்படைந்த குறைபாடுள்ள பிறப்பை பார்த்திருக்கோம். And there is something even called defective growth. இங்க வந்து குறைபாடுள்ள வளர்ச்சியையும் நம்ம பார்க்கிறோம். That is why when someone gets some kind of a problem, in their later age in their life, தங்களுடைய ஒரு சிலருக்கு பின்னான காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில படுகிற வியாதியோ ஒரு பலவீனமோ அவர்களுக்கு உண்டாகும். when they go to the doctor, அவங்க மருத்துவர் இடத்துல போனார்களானா they will ask about some of the things
that happened to them when they were growing up. அவங்க வளரும்போது அவங்களுக்கு நடைபெற்ற சில காரியங்களை குறித்து அவர்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள். When you were growing up, நீ வளரும்போது did you drink milk? நீ பால் குடிச்சியா? Because if they say no, that is the reason calcium deficiency is there. அதனால தான் இல்ல அதனால உனக்கு கால்சியம் சத்து குறைஞ்சிருச்சு. Now you take additional calcium tablets or chewables. அந்த கால்சியம் சத்தை to add some calcium strength to your life. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை உன்னுடைய மாத்திரை எடுத்துக்கோ. See, a defect in the growth, it gives some kind of an effect at the elderly age. வளர்ச்சியிலே குறைபாடு வரும்போது அது முதிர் வயதாகும்போது அதனுடைய பாதிப்பு தெரியும். That is the reason proper growth is very important. அதனால தான் சரியான ஒரு வளர்ச்சி மிகவும் அவசியம். So if we don't grow the way that God wants us to grow, தேவன் விரும்புகிறபடி நாம் வளரவில்லை. as the scripture says, root up and built up in him, established in the faith, as we have been taught, abounding therein with thanksgiving, and to walk in him. அவருக்குள்ளே வேர் கொண்டபடியே அவருக்குள்ளே கட்டப்பட்டு அவருக்குள்ளே நடந்து போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்துல உறுதிப்பட்டு நம்ம ஸ்தோத்திரத்தோட இது எல்லாமே அவருக்குள். எஸ். Walking outside Christ is different from walking in Christ. கிறிஸ்துவுக்கு வெளியே நடக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறது முற்றிலும் வித்தியாசமானது. Rooted up in him is different from being rooted up out of him. அவருக்குள் வேர் கொள்வதற்கும் அவருக்கு வெளியே வேர் கொள்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. Being built up in him is different from being built up out of him. அவருக்குள் கட்டப்படுவதற்கும் அவருக்குள் வெளியே கட்டப்படுவதற்கும் வித்தியாசம். Established in his faith is different from established from some other faith. அவருடைய விசுவாசத்திலே உறுதிப்படுவதற்கும் அவருக்குள்ள வேறுடைய விசுவாசத்திலே உறுதிப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. Why? Yeah. There is an alternative always waiting. அதுக்கு பதிலாக ஒரு காரியம் எப்போதும் காத்துக்கொண்டிருக்கிறது. Philosophy, fantasy, tradition and rudiments of the world. ஞானம், மாயமான தந்திரம், மனுஷர்களுடைய பாரம்பரியம், உலக வழிபாடு. When we lose our awareness, all these things in verse number 8 it comes into our life. நம்முடைய கவனத்தை நம்முடைய உணர்வை நாம் இழப்போமானா இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்ளும். Let us go to verse number 18 in the same chapter. அதே இதுல 18வது வசனத்தை பாருங்க. It says, let no man beguile you of your reward in a voluntary humility and worshipping of angels, intruding into those things which he hath not seen, vainly puffed up by his fleshy mind. 19வது வசனம் தமிழ்ல, மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையின் விருப்பமற்று காணாதவர்களிலே துணிமாய் நடந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கலப்படத்துல என்ன இருக்குன்னு சொன்னேன். I told you before, in every adulteration there is deception. பஞ்சகம் இருக்கு. When adulteration happens, as the scripture says in Colossians 2:8, 2:8ல வந்து 18 19 2:8 2:8ல when the adulteration happens, like the scripture says in Colossians 2:8, அங்க கலப்படம் நடக்கும்போது வசனம் சொல்லுகிறபடி 2:8ல கொலோசியர் 2:8ல then we are deceived. நாம வஞ்சிக்கப்படுகிறோம். Verse number 19, and not holding the head, from which all the body by joints and bands having nourishment ministered and knit together increaseth with the increase of God. தமிழ்ல 18வது வசனமா, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து இணைக்கப்பட்டு, இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணுக்களாலும் like a tree is connected to the root, எப்படி மரம் வந்து வேரோடு இணைந்திருக்கிறது. the scripture is talking about being connected to the head. நாம் தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக் கொள்ளாமல். Praise the name of the living God. Who is our head? நம்முடைய தலையா? The church is the body and Christ Jesus is the head. சபை வந்து கிறிஸ்துவு நம் சபைக்கு தலையாய் இருக்கிறார். The bride is the body of Christ and Christ Jesus is the head of that body. அந்த மணவாட்டிக்கு தலையாய் இருக்கிறது கிறிஸ்து. So here Apostle Paul, writing to the saints of the church at the city of Colossae, he says, கொலோசை பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறது that it is very important to be connected with the head. நம்ம தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். Because only that
will have the nourishment ministered to us. அப்பொழுது மாத்திரமே நாம் சகலவிதமான சத்துக்களும் சாரங்களும் பெற்று வளர முடியும். Only then we will be knit together, increaseth with the increase of God. அப்பொழுது மாத்திரமே கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு அவர்களுக்குள்ளே வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதும் வளர்ந்து. So to grow in Christ, it is very important to be connected with Him. சரீரம் அந்த ஆண்டவருக்குள்ளே வளர்கிற வளர்ச்சிக்கு அவரோட தலையாகி அவரோடு நாம் இணைக்கப்பட்டு. Then verse number 20 says, wherefore if ye be dead with Christ from the rudiments of the world, why as though living in the world ye are subject to ordinances? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. The scripture says if you are dead with Christ, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உலகத்தின் வழிபாடுக்கு மரித்தீர்கள். That's what happens. அதுதான் நடந்தது. What do we do to a seed? நாம விதைக்கு என்ன செய்கிறோம்? ஒரு விதை என்ன செய்கிறோம்? Bury it. நாம அதை புதைக்கிறோம். Like we bury a dead body, we bury a seed. ஒரு செத்த சரீரத்தை மண்ணுக்குள்ளே புதைக்கிறோமோ அதுபோல விதையை ஒரு குழிக்குள்ளே. A seed has to die before life comes out of it. ஒரு வித்தானது அதுக்குள்ள இருந்து ஜீவன் வருவதற்கு முன்பாக அது மரிக்கப்பட வேண்டும். So before we were born again, we were dead with Christ from the rudiments of the world. நாம் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்திருக்கிறோம். Then why as though living in the world ye are subject to ordinances? இன்னும் ஏன் அது உலக வழக்கத்தின்படி நாம் அதிலே பிழைக்கிறவர்கள் போல காணப்படுகிறோம்? Verse 21, touch not, taste not, handle not, தொடாதே ருசி பாராதே தீண்டாதே, which all are to perish with the using after the commandments and doctrines of men. மனுஷருடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படி நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. Verse 23, which things have indeed a shew of wisdom in will, worship and humility and neglecting of the body, not in any honor to the satisfying of the flesh. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. All these things happens because of a person forgetting himself as to who he is. இதெல்லாம் ஏன் நடக்குது ஒருத்தருக்குன்னா அவன் கிறிஸ்துவுக்குள்ள தன்னை யார் என்கிற நிலைமையை அவன் மறந்து போனதுனால. In one word, if I have to summarize the last 1 hour, நான் ஒரு மணி நேரமா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அப்படியே முழுசுமா சொல்றேன். ஒரு மணி நேரம் பேசுனத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, if there is identity crisis, we cannot grow in the Lord. நமக்கு அடையாளம் நம்மை நாமே அடையாளப்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை இருந்தா நம்ம கர்த்தருக்குள்ள வளர முடியாது. We always have to be aware of it. எனவே எப்போதும் அது குறித்த விழிப்பு நமக்கு இருக்க வேண்டும். In the world we use ID cards. நம்ம உலகத்துல அடையாள அட்டைகளை நாம் பயன்படுத்துகிறோம். We are living in a world of cards. எல்லாமே அட்டை தான். Aadhaar card, license card, ration card, credit card, debit card, all card. எல்லாமே அட்டை தான். Why? ஏன்? Is it for you? அது உங்களுக்காகவா? No, it is for others. மற்றவர்களுக்கு. Why do they ask Aadhaar card? You know who you are. ஆதார் அட்டை கேக்குறாங்கன்னா எதுக்காக கேக்குறாங்க? You know to whom you were born. நீ யாருக்கு பிறந்த எல்லாம் உனக்கு நன்றாக தெரியும். We know where we were born. நம்ம எங்கே பிறந்தோம் என்பது நமக்கு தெரியும். We know the address of our home. நம்முடைய வீட்டினுடைய விலாசம் என்னது என்பது We know our date of birth. நம்முடைய பிறந்த தேதி நமக்கு தெரியும். We know every details about us. நம்மை குறித்ததான சகல விளக்கமும் நன்றாக தெரியும். But still they give an ID card not for you but for others. ஆனா அப்படி இருந்தும் உனக்கு அடையாள அட்டை கொடுக்கறாங்கன்னா அது உனக்காக அல்ல, உன்னை பற்றி மற்றவர்களுக்காக. Praise the name of the living God. A person will never have an identity crisis for himself if he is sane. ஒரு தன்னை குறித்த ஒரு அடையாளப்படுத்திக் கொள்கிற பிரச்சனை இருக்க கூடாது. That is why knowing who we are, the awareness of who we are in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்கிறதை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாக constant awareness. அது ஒரு நிலைத்த தன்மையுடையதாக இருக்கப்படும். Like I told you, if your father's name is Anthony, anytime they ask you, in any situation they ask you, whether you cry they ask you, whether you laugh they ask you,
you know to who you were born. நான் ஏற்கனவே சொன்னது போல தகப்பனுடைய பெயர் என்னவென்று கேட்டால் அந்தோணி என்பதை நீ அழுகிற போதும் சரி, சிரிக்கிற போதும் சரி, நல்லா இருக்கும் போதும் சரி, நீ கெட்ட போதும் எந்த நேரத்திலும் கேட்டா அந்த ஒரு பெயரை நீ சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். It is in the same way if we are born again by the incorruptible seed of அப்படியே God. தான் இந்த அழிவில்லாத வித்துனாலே நாம் மறுபடியும் பிறந்திருந்தோம்னா We need to know that we are God's children no matter what. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. Some people, they are very happy to claim that they are God's children only when things are good in their life. சிலர் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில காரியங்கள் நல்லா இருக்கும்போது மாத்திரம் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. But when they face trials and circumstances in ஆனா their life, வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், சோதனை, பிரச்சனை வந்த உடனே they think like the world thinks. அந்த உலகம் தான் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறது. That day I was God's child. நான் அந்த நாள்ல ஆண்டவரோட பிள்ளையா இருந்தேன். See, relationship will never be cut off. ஒரு உறவுமுறை ஒரு காலம் அது துண்டித்து போகாது. The fellowship may be cut off. ஒருவேளை ஐக்கியம் துண்டிக்கப்படும். We need to know the difference between relationship and fellowship. உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம் சரியாக தெரியும். You know, some believers when they backslide and go away, they are hesitant to come back. சில விசுவாசிகள் பின்மாற்றம் அடைந்து வெளியே போன பிறகு திரும்ப அவங்க வருவதற்கு தயக்கம் அடைகிறார்கள். They'll say, brother, will the Lord accept me? ஆண்டவர் என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வாரா? Will he accept me like he accepted me before? இதுக்கு முன்பாக அவர் என்னை ஏற்றுக்கொண்டது போல இப்ப ஏற்றுக்கொள்வாரா? No, the relationship is there. அங்க உறவு இருக்குது. Only the fellowship has been cut off. ஐக்கியம் தான் கட்டு போச்சு. Even when father and son they fight, sometimes they say, அப்பாவும் பையனுமே ஒருத்தர் சண்டை yes, I am not a father to you anymore, you are not a son to me anymore. இனிமே நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை என்று சொல்வதை கேட்கிறோம். After saying that, they go to fill an application, he will write his father's name. ஆவிதமாக அவங்க சொன்ன பிறகு கூட அந்த பையன் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் Once a son is born to the father, he is the father forever and he is the son forever. ஒரு பையன் தன் தகப்பனுக்கு ஒரு முறை பிறந்தானா அவன் இருக்கிற வரைக்கும் அவன் அப்பா பேர் தான். It never changes. அது ஒரு காலம் மாறுகிறது. So in the same way, அதே போலவே whether the son is good or whether the son is bad, மகன் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் even when the father and son are hugging each other and kissing, they are still father and son. அப்பாவும் பையனும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, Even if they are punching with their fist with each other, even then they are father and son. சண்டை பிடிச்சுக்கிட்டாலும் அவங்க அப்பா பிள்ளை தான். Praise the name of the living God. The relationship will never be cut off. அந்த உறவு முறை ஒரு காலம் துண்டிக்கப்படாது. They can maintain a distance. ஆனா அவங்க வந்து தூரத்தை கொஞ்சம் வச்சுப்பாங்க. They can never talk with each other. ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க But still they are father and sons. Nobody can change it. இன்னும் அந்த தகப்பன் மகன் என்கிற அந்த உறவு முறை யாராலும் பிரிக்க முடியாது. Praise the name of the living God. In the same way, many times people backslide and go. அநேக நேரங்களிலே ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து பின்வாங்கி போன பின்பு They just leave everything. எல்லாத்தையும் விட்டுட்டு போடுவாங்க. They stop praying, they stop reading the Bible. They don't have the desire for God. தேவனுக்காக வாஞ்சை இருக்காது. And when they want to come back, they think, will God accept me? அப்படியே அவங்க திரும்ப வர விருப்பப்பட்டா கூட ஒரு எண்ணம், ஆண்டவர் என்னை ஏத்துக்குவாரா? The very fact that they want to come back, it is an indication the relationship is still there. அப்படியே அவங்க திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அந்த எண்ணமே இன்னும் அவர்கள் அந்த உறவிலே இருக்கிறார்கள் என்பது. That is why even when David sinned with Bathsheba, அங்கே தாவீது பத்சேபாளுடைய பாவம் செய்த and after that he wrote Psalm number 51. அவர் சங்கீதம் 51 அவர் எழுதினார். What did he say? அவர் என்ன சொல்றாரு? He did not say, Lord, restore unto me the salvation, but he said, restore unto me the joy of thy salvation. ஆண்டவரே இந்த இரட்சகத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் என்று சொல்கிறார். Because he knew that God has saved him. ஏனென்றால் தேவன் அவனை ரட்சித்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவன் ரட்சிப்பை மட்டும் கேட்கல, இரட்சகத்தின் சந்தோஷத்தை. He knew that his relationship with God is intact. அந்த தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவு முறை என்றென்றைக்கும் உள்ளது என்பதை ஆண்டவரே ரட்சண்யத்தை தாரன்னு சொல்லல, ரட்சண்யத்தின் சந்தோஷம். ரட்சண்யம் என்ன இருக்குதா? ரட்சண்யம் என்ன பண்ணல போல கர்த்தரின் the Lord is my shepherd. கர்த்தரின் மேய்ப்பராய். He already sure about that connection. அந்த இணைப்பை பற்றிய ஒரு நிச்சயம் அவனுக்கு That the Lord is the shepherd and he is the sheep of his pasture. அவர் வந்து மேய்ப்பனாய் இருக்கிறார், அவருடைய ஆடுகள் என்பதை அவர் அறிந்தார். Praise the name of the living God. It was never cut off. அது ஒரு காலம் துண்டிக்கப்படல. But because of sin, the fellowship, the communion with God, அவன் செய்த பாவத்தினாலே அவருடைய ஐக்கியம் தான் அங்கே only that is cut off. அதுதான் துண்டிக்கப்பட்டது. Only a gap has been put there in the fellowship and communion. அந்த பாவச் செயலினாலே ஒரு பிளவு ஒரு உண்டாகி இணைப்பு கட்டானது.
Praise the name of the living God. Why? What's the reason? ஏன் என்ன காரணம்? Because this incorruptible seed, it lives and abides forever. இந்த அழிவில்லாத வித்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, என்றென்றைக்கும் It can never be cut off. அது ஒரு காலம் துண்டித்து போடப்படும். Praise the name of the living God. That is why we can always mend and mold our ways and come back to Him if we know who we really are. அவரிடத்திலே நாம் திரும்பி வந்து நாம் அவரை போலவே நாம் பழைய மாதிரி நாம் இருக்க வேண்டுமென்னா அதுக்காக நாம் எப்போதும் நமக்குள்ள இருக்க வேண்டிய உணர்வு நாம் யார் என்கிற. Yes, as we have relationship with Him, we need to also have fellowship with Him. நாம் அவரோடு கூட உறவு கொண்டது மாத்திரமல்ல, அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் நாம் இருக்க. Because constant awareness must bring us to constant connection with Him. நிலைத்த ஒரு விழிப்புணர்வானது நிலைத்த ஒரு உறவுக்குள்ளே கொண்டு வந்துட்டே. That's why He said, "Abide in me and I abide in you." அதனால அவர் சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருக்கிறேன். A branch cannot detach itself for a few hours and come back and attach itself again. ஒரு கிளை வந்து துண்டிக்கப்பட்டு தனியா போயிட்டு கொஞ்ச மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து சேர்ந்து கொள்ள முடியாது. But it has to be connected with Him all the time. அது எப்போதும் அந்த செடியோடு மரத்தோடு our fellowship and our communion with God Almighty is very important. சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. Never be a victim of identity crisis. ஒரு காலம் நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறதிலே நாம் தோல்வி அடைந்து கூடாது. Even when Job lost everything, யோபு எல்லாவற்றையும் அவன் இழந்தபோது he still says, அவன் சொல்லுகிறான், there is nothing for him to claim to be mine. என்னோடது நம்ம உரிமையா எடுத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. There is no way he can say my children. என்னோட பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு there is no way he can say my servant. They are all gone. ஏன்னா என்னோட பிள்ளை, என்னோட பையன், என்னோட ஆஸ்தி எதுவுமே சொல்றதுக்கு எல்லாமே இல்ல. He didn't have any cattle to say these are my cattle. மிருகஜீவன் என்னோடதுன்னு சொல்றதுக்கு கூட இல்ல, எல்லாம் மாண்டிட்டு போனது. Even his wife didn't have a good relationship with him. Even he could not say this is my wife at this time. அந்த நெருக்கப்படுற நேரத்திலும் இவதான் என் மனைவி என்று சொல்வதற்கு கூட இல்ல. ஏனென்றால் அந்த மனைவியும் he even can't say my body my health because he lost even the health of his body. அப்படியே மிஞ்சி போனா தன்னுடைய சரீரம் இது என்னோட சரீரம் நன்றாக இருக்கிறேன்னு சொல்வதற்கு இல்ல, ஏன்னா சரீரத்துல வியாதி. He said my redeemer lives. ஆனா ஒரே ஒரு காரியத்தை அறிக்கையிட்டான், என் மீட்பர் உயிரோடு. Though he lost everything, he was very much aware of who he was. அவன் எல்லாவற்றையும் இழந்த போதும் அவருக்குள்ளே தான் யார் என்கிற நிலையை அவன் நன்கு அறிந்தவனாய் இருந்தான். If someone that lived under the old covenant can have such awareness in him, ஒரு பழைய உடன்படிக்கையின் காலத்திலே வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு அறிவு, ஒரு உணர்வு, how much more awareness that we as the children of God must have. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற இந்த நாட்களிலே வாழ்கிற நமக்கு எவ்வளவு அதிகமாய் உண்டாயிருக்கப்பட வேண்டும். Lot of people even in the Corinthian church faced this identity crisis. கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற அநேகருக்கு இது ஒரு அடையாள பிரச்சனை. That's why in 1 Corinthians chapter 3 and verse number 16 Apostle Paul wrote to them and said, அதனால தான் 1 கொரிந்தியர் 3:16 பவுலப்போஸ்தலன் விதமாய் சொல்கிறார், he said, know ye not that you are the temple of the living God. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? Know ye not that the Spirit of God dwelleth in you? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா? See, they had everything in them. அவன் எல்லாமே அவங்களுக்குள்ள They இருந்துச்சு. had the Spirit of God dwelling in them. தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே வாசமாய் இருந்தது. They are the temple of God. அவங்க தேவனுடைய ஆலயமாய் இருந்தோம். But the identity problem, அவங்களுக்கு அடையாள பிரச்சனை. they forgot it. அத மறந்து போனாங்க. That's why he said, know ye not? அதனால தான் கேக்குறார், அறியீர்களா? Know ye not that you are the temple of God? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? Know ye not the Spirit of God dwells in you? தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? When we have that awareness, அப்படிப்பட்டதான அறிவு நமக்கு உண்டாயிருக்குமானா, we cannot be swayed away from our growth. நம்முடைய வளர்ச்சியிலே நாம் ஒரு காலம் தளர்ந்து போக மாட்டோம். We will never deviate from the growth that God has ordained for us. தேவன் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற வளர்ச்சியிலே நாம் குறைந்து போக மாட்டோம். Romans 6:14 the scripture says, for sin shall not have dominion over you. ரோமர் 6:14 பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பார்க்கிறோம். Why sin will not have dominion over us? நம்ம மேல பாவம் மேற்கொள்ளாது. Because in the same chapter he says, reckon yourselves to be dead indeed unto sin. நீங்க பாவத்துக்கு உங்களை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. In 1 John 3:9 like we read in the beginning, 1 யோவான் 3:9 நாம் ஆரம்பத்துல வாசித்த அந்த வேத வசனம். he says, whosoever is born of God doth not commit sin. தேவனாலே பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். For his seed remaineth in him. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. No matter how much ever we grow in Christ, கிறிஸ்துவுக்குள்
கர்த்தருக்குள்ளே நாம் எந்த அளவு நாம் வளர்ந்து தேர்ந்தாலும் சரி, the seed always remains in us. எப்போதும் அந்த வித்து நமக்குள்ளே தரித்திருக்கப்பட வேண்டும். That's why the growth happens according to the details that are recorded in the அந்த seed. வாசமாய் இருக்கிற வித்தினுடைய காரியங்களின்படிதான் அந்த வளர்ச்சியும் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். Apostle James, when he wrote his epistle, he said, யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே விதமாய் எழுதுகிறார், receive with meekness the engrafted word which is able to save your souls. உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற சாந்தமான வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Receive with meekness the engrafted word. ரட்சிக்க உள்ளத்திலே நாட்டப்பட்டது. உள்ளத்திலே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வித்து அவனுக்குள்ள இருக்கு. Praise the name of the living God. நாமத்துக்கே When the seed remains in us, அந்த வித்து நமக்குள்ளே இருக்கும்போது, the scripture says the word is already engrafted in us. ஏற்கனவே அந்த வார்த்தையானது நமக்குள்ளே நாட்டப்பட்டு இருக்கிறது. When we see a tree, ஒரு மரத்தை நீங்க பார்க்கும்போது, and then you see its seed, அதனுடைய வித்தையை நீங்க பார்க்கறீங்க, it looks like there is no connection. அதுக்கு இதுக்கு ஒண்ணுமே இணைப்பே இல்ல, சம்பந்தம் இல்ல. But that whole tree is inside that seed. ஆனா அந்த முழு மரத்தினுடைய காரியமும் அந்த சிறு விதைக்குள்ள இருக்கிறது. The whole detail of the tree is inside that seed. அந்த மரத்தினுடைய முழு விவரங்களும் அந்த சிறு விதைக்குள்ள. From the root to the fruit, all the details are recorded in that seed. கனி வரைக்கும் சகல விவரங்களும் அந்த விதைக்குள்ள. Same way when we were born again, அதுபோலவே நாம் மறுபடியும் பிறக்கும்போது, in that seed God has put in all the details. தேவன் அந்த வித்துக்குள்ளே வார்த்தையாக அந்த வித்துக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். But as we grow, நாம் வளர வளர we need to pull out the details from that seed. அந்த தரித்திருக்கிற வித்திலிருந்து எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Consciousness of who we are, நாம் யார் என்கிற அந்த ஒரு மனநிலை, awareness of who we are, நாம் யார் என்கிற ஒரு விழிப்பு will give us the consciousness to grow according to what God has ordained for us. தேவன் நமக்கென்று எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த வளர்ச்சியின்படியா நாம் வளர்வதற்கு அது உதவியாக. If we are aware from which seed we came, நாம் எந்த வித்திலிருந்து வந்தோம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு உண்டாயிருக்கும். when we are always aware from which seed we நாம் came, எந்த வித்திலிருந்து பிறந்தோம் என்கிற விழிப்புணர்வு எப்போது நமக்கு then only we உண்டாயிருக்கும். will always be aware, I will grow according to that seed. அப்போது எப்போதுமே ஒரு விழிப்புல இருப்போம், இந்த வித்தின்படியா தான் நான் வளரணும் வாழணும் என்று. Praise the name of the living God. And when consciousness comes, commitment comes. அப்படிப்பட்டதான ஒரு உள்ளுணர்வு, ஒரு ஜாக்கிரதை வரும்போது நமக்கு நாமே ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகும். First comes consciousness, next comes commitment. முதல்ல நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, ஒரு ஜாக்கிரதை, ஒரு விழிப்புணர்வு, அதன் பின்பாக தான் அதனுடைய வளர்ச்சி நமக்குள்ளே வரும். Sometimes when people work in their job or in their company, the boss says this worker is a very committed worker. சில அலுவலகங்களிலே வேலை பார்க்கிற பாஸ் சொல்வாரு, ஒரு குறிப்பிட்ட வேலையாளை காண்பித்து இவர் வந்து ரொம்ப பொறுப்புள்ள ஒரு அர்ப்பணிப்போட வேலை செய்யறார். Maybe 10 people are working. அங்க ஒரு 10 பேர் வேலை செய்யலாம். But in that 10 people he will say this is a very committed employee of this firm. அந்த ஒரு ஆளை மட்டும் காண்பித்து இந்த கம்பெனில ரொம்ப தன் வேலையை அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவர் என்று சொல்வாங்க. Why? Yeah, because he is conscious. அவருடைய விழிப்பு ஜாக்கிரதை he is conscious that he is an employee of a particular firm. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திலே இந்த வேலையிலே இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு, உள்ளுணர்வு He is எப்போதும். conscious all the time. அது எப்போதும் அந்த உள்ளுணர்வு. That's why he goes punctual to his job. அதனால தான் தன்னுடைய வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கடந்து போகிறார். Because of his consciousness there is responsibility. அவனுடைய மனசுல இதயத்தில் இருக்கிற அந்த விழிப்புணர்வுனால அந்த பொறுப்புகளை அவன் அறிந்தவனாய் He is conscious of his position. He is conscious of his designation. அவனுடைய ஸ்தானத்தை குறித்து, அவனுடைய வேலையுடைய தன்மையை குறித்து அவன் உள்ளுணர்வை சொல்லுகிற விதமாய், Oh, I am a manager. I am a general manager. நான் மேனேஜரா இருக்கிறேன், நான் ஜெனரல் மேனேஜரா இருக்கிறேன், I am a supervisor. நான் சூப்பர்வைசரா இருக்கிறேன். The responsibility grows in him. எனவே எனக்குள்ளே இருக்கிற அந்த பொறுப்புகள் இன்னும் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. Each and every passing day he is committed. எனவே கடந்து போகிற ஒவ்வொரு நாளிலும் அந்த இருக்கிற வேலைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார். Same way God gave us a position that we are his children. நமக்கு தேவன் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு ஸ்தானம். Not a son of Anthony but Jesus Christ. நமக்கு அந்தோனிங்கிற அவங்க பிள்ளை இல்ல, நம்ம ஏசப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறோம். I always say, நான் எப்போதும் சொல்லி இருக்கிறேன், physical father and mother, they are only an instrument for bringing this
physical body into this world. சரீர பிரகாரமான பெற்றோர் தாய் தகப்பன் இந்த சரீரத்தை தான் இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கருவிகளாக இருந்தார்கள். That's why the Bible says honor your father and your mother. அதனால வேதவசனத்துல உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Yes, God can use our physical father and mother for other things also. மற்ற காரியங்களுக்கு No doubt about it. நாம் வளர்வதற்கு அந்த பெற்றோரை உபயோகப்படுத்தினா அதுல எந்த சந்தேகம் கிடையாது. The Bible says we need to honor them. அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டியது அவசியம். But for our growth in Christ, ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்கிற வளர்ச்சிக்கு we need to look to this seed. இந்த வித்தை இந்த வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். The incorruptible seed of God's word. அழிவில்லாத தேவனுடைய வார்த்தை. And awareness is very important. அதுக்கான விழிப்பு ஜாக்கிரதை மிகவும் அவசியம். என்ன நடந்தாலும் சரி. Like I say, you never forget to who you were born in all life circumstances. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க யாருக்கு பிள்ளைங்கிறத மட்டும் மறந்துடவே கூடாது. அப்பாக்கு பிடிக்காத செஞ்சா கூட அவர்தான் அப்பா. செய்யாதன்னு சொல்லுவாரு, மீறி போய் செஞ்சாலும் அப்பா புள்ள உறவு கட்டாயிடுமா? அப்பா தான். Praise the name of the living God. Same way, அதே போலவே this seed remains in him, the scripture says. வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. That is why we need to look at our growth very carefully. நம்முடைய வளர்ச்சியை குறித்த கவனம் நமக்கு ரொம்ப அவசியம். Is my growth in Christ, கிறிஸ்துவுக்குள் நான் வளர்கிற அந்த வளர்ச்சி, is it according to the sincere milk of the word? அது தேவனுடைய கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய அவருடைய வார்த்தையின்படியாய் இருக்கிறதா? Where and all have I deviated in my growth in Christ? கிறிஸ்துவுக்குள் நான் வளர்கிற அந்த வளர்ச்சியில எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில திருப்பம் இருக்குது? Where I have taken deviation? எங்க நான் திருப்பத்தை எடுத்து? Where have I taken deviation from this seed? இந்த வித்திலிருந்து என்னுடைய கவனத்தை நான் எங்கே திருப்பினேன்? My walk, talk, இல்ல என்னுடைய நடையில, my behavior, my character, நடத்தையில, என்னுடைய குணத்துல, my in and out, everything. என்னுடைய உள்ளம் புறமும் சகலவற்றையும், My life, my job, my marriage, my children, my family. என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய திருமணம், எல்லா காரியத்திலும் how it has deviated from this. அது எப்படி இந்த வேத வசனத்திலிருந்து என்னை திருப்பினது? If we are aware of who we are, நாம் யார் என்கிற விழிப்புணர்வு நமக்குள்ளே உண்டாயிருக்கு. we will turn back from all the deviations, நாம் அந்த திரும்பின எல்லா திருப்பத்திலிருந்து மீண்டுமாய் வரும். from all the philosophy, from all the rudiments of life, எல்லா அந்த பாரம்பரியங்களிலிருந்து, உலக வழிபாடுகளிலிருந்து, from all the lust of the flesh, from all the lust of the eyes, from all the pride of life, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளிலிருந்து, from all the deceitfulness of riches and lust of other things. இந்த ஐஸ்வரியத்தை பற்றிய எல்லா மயக்கத்திலிருந்து You have to come back here. நாம் இங்கே வர வேண்டும் திரும்பி. Our growth must be according to the word of God, நம்முடைய வளர்ச்சி இந்த வேத வசனத்தின்படியாய் இருக்கப்பட வேண்டும். according to the sincere milk of the word. இந்த களங்கமில்லாத வேத Because வசனத்தின்படியாய். once God's word is adulterated, it's no more the word of God. தேவனுடைய வார்த்தை ஒருமுறை அது கலப்படமாய் கலங்கமானால் அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்க முடியாது. It's only the voice of the serpent. அது பிசாசுடைய வார்த்தையின் சத்தமாய் இருக்கும். But sincere milk of the word is the word of God. தேவனுடைய கலங்கமில்லாத அந்த வார்த்தை தான் தேவனுடைய வசனம். Like a baby that is born of a particular woman will only feed off that woman and grow under that woman. குறிப்பிட்ட ஒரு சகோதரிக்கு பிறந்த குழந்தை, அந்த ஒரு மனுஷிக்கு பிறந்த குழந்தை, அந்த குழந்தை அந்த தாயினிடத்துல மாத்திரம்தான் தனக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வது போல நாமும் இருக்க. Like it stays under its own parents for its growth. தன்னுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய அந்த பெற்றோர்களிடத்திலே அது அடங்கி இருக்கிறது. We who are born again by the incorruptible seed of the word of God தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாகிய must நாம் grow according to the sincere milk of the word. அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய அவருடைய வார்த்தையின் மீது நாம் வாஞ்சையா இருக்க And our வேண்டும். growth must remain in him, நம்முடைய வளர்ச்சியானது அவருக்குள்ளாக இருக்கப்பட வேண்டும். rooted in him, built up in him, அவருக்குள்ளே established in the வேர்களாய் faith. கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள்ளே நாம் ஸ்தாபிக்கப்பட We should வேண்டும். walk in the faith. நாம் விசுவாசத்திலே நடக்கிறவர்களாய் இருக்க Let வேண்டும். us look at our lives, எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்ப்போம். whether we are aware of who நாம் we இந்த are. காரியத்தை குறித்த நாம் யார் என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு உண்டாயிருக்கிறதா? என்ன மலையே தலையில விழுந்தாலும் சரி, யார் தான் நம்ம? கொரோனா வருது, கரோனா வருது,
எதுனாலும் வரட்டும், எதுனாலும் போட்டும். நாம யாரு? நாம யாரு? சப்பா பிள்ளைங்க. எதினால் பிறந்தவர்கள்? அவருடைய வார்த்தை அழிவில்லாததும் என்றைக்கும் இருக்கிறதுமா. born again by the incorruptible seed of his word that lives and abides forever. அது என்றைக்கும் நிற்கிறது, நிலைத்திருக்கிறதுமான அழிவில்லாத வித்து. If that awareness is there with us all the time, we will stand all the time. We will not fall. கவனம் எப்போதும் இந்த உணர்வு எப்போது இருந்தா நம்ம எப்போதும் நிலைத்திருப்போம். We will not fall away. We will not be shaken. நாம் விழுந்து விடவும் மாட்டோம், அசைக்கப்படவும் மாட்டோம். That's what Apostle Paul said. Make your calling and your election sure. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவனுடைய அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கிக் கொள். அதுக்கு என்ன அர்த்தம்? If I have to give a simplistic meaning for that scripture, it says, know who you really are. அந்த வேதவசனத்துக்கு ரொம்ப எளிமையா அர்த்தம் சொன்னா, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. Be aware of who you really are. உண்மையாவே யாருங்கிற விழிப்பு உனக்கு உண்டாயிரும். You will never fall. நீ ஒரு காலம் விழுந்து விட மாட்டாய். Praise the name of the living God. God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து நாமமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். We continue.